भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா. ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கம் பேராத உள்ளம் பெறா. யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸ பவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே. சர்வம் பூயாத் வரவர முனே
சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர முதலிடம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாவற்றையும் அவன் தந்த அந்த ஞானத்தாலே நன்றாக அறிந்து கொண்டார். எம்பெருமானை நமக்கு அவன்தான் பதி, அவன்தான் சுவாமி என்னும் இந்த ஜீவாத்மாவானது அவனுக்கு அடிமைப்பட்டது என்னும் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிற கைங்கரியமே நமக்கு புருஷார்த்தம் பலம் என்னும் அந்த பலத்தை அடைவதற்கும் அவனுடைய அருளே உபாயம் என்னும் அப்படி அவனுடைய அருளை அடைய ஒட்டாமல் தடுப்பது இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த உலக தொடர்பு என்னும் கூட ஆழ்வார் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விட்டார். எம்பெருமான் அருளின மயர்வர மதிநலத்தாலே ஆழ்வார் பெற்ற பேர் இது. ஆனால் இப்படி அறிந்து கொண்ட அடுத்த கணம் ஆழ்வாருக்கு என்ன தோன்னித்து? உடனே இந்த பிரகிருதியை, அதாவது இந்த உலகத் தொடர்பை விட்டு அவர் பரமபதத்திற்கு போய் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்ற ஆசையைத்தான் வெளியிட்டார். எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணின அடுத்த கணமே ஆழ்வார் என்ன அருளி செய்தார்? திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம். அதிலே முதல் பாசுரத்திலேயே இந்த பிரகிருதி பிராகிருதங்களை தனக்கு எம்பெருமான் களைந்து கொடுக்க வேணும் என்கிறதான் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனி யாமுராமை. இனி என்னால் என்ன? இனிமேலும் ஞானம் பெறுவதற்கு முன்னாலே வேணுமானால் இவைகளெல்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு சுகமாயும் தோற்றி இருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஞானத்தை பெற்றுவிட்டாரோ அதற்கு பிறகு அது சுகமாகவே தோற்றவில்லை, அது அவருக்கு பெரிய துன்பமாக தோற்றித்து. இது நடுவில் நாம் இருக்கிறோமே, முதல்ல இதிலிருந்து வெளிப்பட்டாக வேணும். ஒரு உதாரணம் சொல்ல வேணுமானால் என்ன பண்ணுகிறான்? யாரோ ஒருத்தன் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது தெரியாமல் ஒரு சாக்கடையிலே விழுந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி விழுந்து விட்டால் அவனுக்கு நினைவும் தப்பி போகிறது. நினைவு தப்பி போகிற காலத்திலே அவன் சாக்கடையில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்கிறதா தான் நினைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நினைவு வந்து விட்டதானால் அடுத்த கணம் என்ன பண்ணுவான்? ஐயோ, இந்த சாக்கடையிலேயா நாம் விழுந்து கிடக்கிறோம், முதலிலே இதிலிருந்து வெளிப்பட வேணுமே, முதல்ல எப்படியாவது இங்கேருந்து வெளியில போடணும், இந்த துர்நாத்தம் பெறுகின்ற இந்த இடத்துல போய் நாம் இருப்பதாவது என்று அப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு போகிறது. அதுபோலத்தான் ஆழ்வார் அந்த ஞானம் பெறுவதற்கு முன்னாலே இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது கூட அவருக்கு அவ்வளவு துன்பத்தை விளைப்பது என்கிற எண்ணம் ஏற்படவே இல்லை. எப்பொழுது எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினானோ அடுத்த கடமே என்ன சொன்னார்? இன்னின்ற நீர்மை இனி யாமுராமை. இனி என்னால் என்ன? இனிமேலும் எப்பொழுது நீ ஞானத்தை கொடுத்து விட்டாயோ, அந்த ஞானத்தை கொண்டு இது தாழ்ந்தது என்கிற எண்ணத்தையும் உண்டாக்கி விட்டாயோ, அடுத்த கணம் என்னை நீ பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லத்தானே வேணும் என்றுதான் அப்படி உயிரளிப்பான் என்னின்ற யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டார். எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்ட உடனே எம்பெருமானும் என்ன பண்ணணும்? ஓஹோ, ஆழ்வாருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இருப்பு பொருந்தவில்லை, எப்படியாவது மோட்சத்தை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இவருக்கு ஞானத்தை கொடுத்தா போல அவருக்கு பலமான மோட்சத்தையும் நாமே கொடுத்து விடுவோம் என்று எம்பெருமான் உடனே கொடுத்திருக்க வேணுமே. ஆனால் எம்பெருமான் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால், அப்படி கொடுத்து விட்டால் எதற்காக ஆழ்வாருக்கு அந்த ஞானத்தை எம்பெருமான் அருளினானோ அந்த காரியம் பிரயோஜனம் இல்லாமலே போய்விடும் என்று எம்பெருமான் நினைத்தான். அதாவது எதற்காக எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினான் என்னால், இந்த மயர்வர மதிநலத்தை கொண்டு ஆழ்வார் தம்முடைய திருவாக்குகளை அருளி செய்ய வேணும். அற்புதமான பாசுரங்கள் இவருடைய வாயிலிருந்து வர வேணும். இந்த பாசுரங்களை கொண்டு உலகத்தோர்கள் அத்தனை பேரும் ஞானத்தை பெற வேணும், அதான் இவரை கொண்டு உலகத்தை திருத்த வேணும் என்று நினைத்திருக்கிறான் எம்பெருமான். இவருக்கு ஞானம் பிறந்தவுடனே மோட்சத்தை கொடுத்தால் இவர் வாக்கிலிருந்து பாசுரங்கள் எப்படி வெளிவரும்? இவர் தான் மோட்சத்துக்கு போயிடுறாரு. அடுத்தபடி இவருடைய வாக்கை கொண்டு உலகம் இப்படி திருந்தும், அதுவும் இல்லாமல் போய்விடும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணினான்? இன்னும் கொஞ்ச நாள் இவருடைய திருவாக்கிலிருந்து பாசுரங்கள் எல்லாம் வெளியில வரட்டும், அந்த பாசுரங்கள் எல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு திருந்தும்படியான பாசுரங்கள் வந்த பிற்பாடு அப்புறம் இவரை அழைத்து கொண்டு போவோம் என்று எம்பெருமான் தாமதித்தான்.
அதுதான் எம்பெருமான் உடனே அவருக்கு மோட்சத்தை கொடுக்காமல் தாமதித்தான். அந்த தாமதித்த காலத்துல ஆழ்வார் என்ன பண்ணினார்னா இந்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிற 4 திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்து விட்டார் என்று இப்படித்தான் ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள். அது நடுவில் எம்பெருமான் அதை பற்றியெல்லாம் நிறைய விசாரங்கள் எல்லாம் பண்ணி அற்புதமாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே கடைசியில கிரந்தத்தை நிறைவு செய்கிற ஒரு இடத்துல அற்புதமான ஒரு சூத்திரம் அருளி செய்தார். என்ன அருளி செய்தார்? உறாமையோடே உற்றேனாக்காதொழிந்தது, உறாமையோடே உற்றேனாக்காதொழிந்தது. இங்க இன்னின்ற நேர்மை இனி யாம் உறாமை என்று திருவிருத்தத்துல முதல்ல அருளி செய்தார். அதுக்கப்புறம் ஆழ்வார் என்ன பண்ணினார்? 10ஆம் பத்துல தான் என்ன அருளி செய்கிறார் என்று பார்த்தால், உத்தேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெத்தேன் என்று தாம் பெற்றுவிட்டதாக அங்க 10ஆம் பத்தில் திருவாய்மொழியினுடைய 10ஆம் பத்திலே அருளி செய்தார். நியாயமா இதை எப்போ அருளி செய்திருக்கணும்? உத்தேன் என்று சொன்ன, அதாவது இன்னின்ற நீர்மை யான் உறாமை என்று சொன்ன உடனேயே அவருக்கு இந்த உத்தேன் என்று அவர் சொல்லும்படியான பேச்சை அவன் பண்ணி கொடுத்திருக்க வேண்டாமோ? அவன் பண்ணல. உறாமையோடே உற்றேனாக்காதொழித்தான். ஏன்? அதுக்கு என்ன காரணம்? என்னால் முதல் காரணம் 5 காரணம் சொல்றார் இந்த சூத்திரத்துல. அதனால அது 5ஆவதா சொல்ற காரணம் தான் முக்கியம் என்று சொல்றார். என்னது? நாடு திருந்தா என்று சொன்ன இவருடைய திருவாக்கிலிருந்து பாசுரங்கள் வரணும், அதிலிருந்து நாடு திருந்த வேண்டாமா? அதனால நாடு திருந்த என்று ஒரு காரணம் சொன்னார். நச்சு பொய்கையாகாமைக்கு, நச்சு பொய்கை என்ன? எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றால் அடுத்த க்ஷணம் மோட்சம்தான். எம்பெருமானை சரணம் பத்தினால் அவன் அனுகிரகம் பண்றான், சரணம் பத்தினா அடுத்த க்ஷணம் மோட்சம்தான் சொன்னான். எவனுமே சரணம் பத்த வரமாட்டானே, அது நச்சு பொய்கை ஆகிவிடாதோ? நச்சு பொய்கை என்ன? ஒரு குளத்துல விஷ கலந்த ஜலம் இருக்கிறது என்று சொன்னால், யாராவது இந்த தீர்த்தத்தை போய் எவ்வளவு தாகம் இருக்கிறவனா இருந்தாலும் அந்த குளத்துல போய் தீர்த்தம் பருகுவனும், ஐயோ இந்த தீர்த்தம் சாப்பிட்டா அவ்வளவுதான் பிராணன் போயிடும் சொன்னா ஒத்தனுமே சாப்பிட மாட்டான். அப்ப என்ன ஆகும்? இந்த பிரபத்தி மார்க்கமே நச்சு பொய்கையாகிவிடும். அதாவது பிரபத்தி பண்ணின அடுத்த எம்பெருமானை உபாயமாக கொண்டு ஒருத்தன் நீயே எனக்கு கத்தின்னு சொன்னா அடுத்த க்ஷணம் எம்பெருமானவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான்னா அப்ப என்ன ஆகும்? யாருமே அதை பண்ண மாட்டா. நமக்கும் போய் பத்தினா உடனே மோட்சம் வந்துடும், அதனால பார்த்து கொள்ளலான்னு விட்டுடுவாளாம். அதனால நச்சு பொய்கையாக ஆமைக்கு என்று அது ஒரு காரணம் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், பிரபந்தம் தலைக்கட்டா. பிரபந்தம் தலைக்கட்ட வேணும். ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அருளி செய்து கொண்டு வருகிறார். எல்லா பிரபந்தமும் முடிய வேண்டாமா? அதிலேயும் திருவாய்மொழியில விசேஷமா என்ன பண்ணினார்? திருவாய்மொழி 100 பதிகங்களை கொண்டதாக பார்க்கிறோம். அதில் முதல் பதிகத்திலேயே, அதாவது உயர்வர உயர்நலம் என்று தொடங்குகின்ற அந்த திருவாய்மொழியிலேயே கடைசி பாட்டு 11வது பாட்டில் என்ன சொன்னார்? பரநடிமேல் குருகூர்ச்சடகோபன் சொன்ன நிறநிறையாயிரத்தி என்று அவர் ஆழ்வார் முதல் திருவாய்மொழி அருளி செய்கிற பொழுது 1000 பாசுரங்களை அருளி செய்ய போறதா சங்கல்பம் பண்ணிவிட்டார். மற்ற ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் 1000க்கு மேல பாசுரம் பாடியிருக்கார் திருமொழியில. ஆனா ஒரு இடத்துல கூட அது 1010 சொல்லவே இல்லை. அவர் 20 சொன்னார். எத்தனையோ 10 சொல்லிட்டே வந்தார். கடைசியில் 108 பதிகம் பண்ணினார். அவர் நிறைவு செய்தார் பெரிய திருமொழியை. ஆனால் நம்மாழ்வார் அப்படி அன்றிக்கே தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே முதல் பதிகத்திலேயே முதல் திருவாய்மொழியினுடைய கடைசியிலேயே 1010 சொல்லிவிட்டார். அப்ப 1000க்குள்ள இது 10ன்னா இப்பதான் 10 பாட்டு வந்திருக்கிறது. இன்னும் 990 பாசுரம் வரணும்னு அர்த்தம் இல்லையா? அதுபோல பாசுரங்கள் வந்துட்டே இருக்குது. அதனால இன்னும் 1000 ஆகலையே. அதனால எம்பெருமான் என்ன பண்ணா? பிரபந்தம் தலை கட்டா. அது பிரபந்தம் தலை கட்டணுமே, அதுக்காக அவரை விட்டு வைத்தான் என்ன, அது ஒரு விஷயம் சொன்னான். இப்படி அதுக்கு மேல வேர்ச்சூடுவார் மண்பத்து கழத்தா அதா போலே, வேர்ச்சூடுவார் மண்பத்து போலே என்னும் அவத்திலும். வேர்ச்சூடுவார் மண்பத்து போலேன்னா எம்பெருமானுக்கும் கூட இவரை இந்த திருமேனியோடு வைத்து அனுபவிக்க வேணும் கொஞ்ச நாள்னு ஆசை. மயர்வர மதியிலுள்ள மருளி இவர் ஞானத்தாலே அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாக எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தார். என்னால் அப்படி இருக்கிற ஆழ்வாரை அவருடைய அந்த திருமேனியோடு அனுபவிக்கணும்னு எம்பெருமானுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும்னு ஆசை. அதான் வேர்ச்சூடுவார் மண்பற்று போலேன்னா இந்த காலத்தில் குருவேர்னு ஒரு வேர் ஒன்று பெருமாளுக்கு இன்னைக்கும் சந்நிதிகளில் சாத்துவா, கருப்பா இருக்கும் அந்த வேர். அதுக்கு குருவேர்னு பேரு. அது என்ன ஆகும்னா பூமிக்கு அடியில தான் இருக்கும். அது அது என்ன பண்ணணும்? மண்ணை தோண்டி எடுத்து அந்த குருவேரை எடுக்கணும். அது குருவேர் ரொம்ப வாசனையா இருக்கும்.
வாசனையா இருக்கிற குருவேரை ஒருத்த தலையில சூடிக்கிற பொழுது அந்த மண்ணை உதறிட்டு சூடிண்டாக்கா அந்த வாசனை போயிடுமா. அதனால என்ன பண்ணுவாளான்னா அந்த மண் இருக்கிற அந்த குருவேர்ல ஒட்டி இருக்கிற மண்ணோட சேர்த்தே அந்த குருவேரை தலையில அணிந்து கொள்வாளாம். அதான் வேர் சூடுவார் மண்பற்று என்று சொல்றார். வேர் சூடுவார், குருவேரை சூடுகிறவர்கள் அந்த மண்பற்று கழுத்தாத சூடுவாவாம். அதுபோல எம்பெருமானும் என்ன பண்ணினான்னா ஆழ்வாருடைய ஆத்மாவை அனுபவிக்கிற பொழுது அதோட இந்த மண்பத்து போல இருக்கிற அவருடைய பிராகிருத சரீரம் இருக்க அத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும்னு எம்பெருமான் ஆசைப்பட்டான். அதனால தான் அவருக்கு மோட்சம் கொடுக்கல உடனே அப்படின்னு சொல்லி இப்ப முதல்ல ஒரு 4 காரணம் சொன்னார். இந்த 4 காரணம், அதாவது நாடு திருந்த, நச்சு பொய்கை ஆகாமைக்கு, பிரபந்தம் தலைக்கட்ட, வேர் சூடுவார் மண்பத்து போலே என்னும் அவற்றிலும் இதெல்லாம் விட என்னன்னு சொன்னா இனி இனி என்று 20 கால் கூப்பிடும் ஆர்த்தி அதிகார பூர்த்திக்கு என்னும் அது முக்கியம் என்று அழகமணவாள பெருமாள் நாயனார் இந்த சூத்திரத்தில் அருளி செய்கிறார். இனி 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 இனின்னு நம்மாழ்வார் இன்னின்ற நீர்மை இனி ஆமுராமை என்னும் முதல் திருவாய்மொழியில, அதாவது முதல் பாசுரத்தில், திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே இனி ஆமுராமைன்னு சாதிச்சார் இல்லையா. அங்கேருந்து ஆரம்பிச்சு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 1000 பாசுரங்கள், இதுல எத்தனை இனி இருக்குதுன்னு எழுதி எண்ணி பார்த்திருக்காரோ என்னமோ நாயனார், அழகமணவாள பெருமாள் நாயனார் என்ன தெரிவிக்கிறார், 20 கால் 20 இனி வருது. அது ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வரும். கடைசியில இப்போ இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற கடைசி திருவாய்மொழி சரமத்தை பதிகம் இது. அதாவது இந்த முனியே நான்முகனேன் இதுல பெற்று இனி போக்குவனோ உன்னையன் தனிப்பேர் உயிரை என்ற பாசுரம் வருகிறது. அதுல இருக்கிற இனிதான் கடைசி இனி. இந்த இனியிலேருந்து இந்த இனி வரைக்கும் 20 இனி. 20 கால் ஆழ்வார் கூப்பிட வரைக்கும் இவருக்கு இன்னும் நன்னா அந்த ஆசையானது மிக வேண்டும். அதாவது ஆர்த்தி அதிகார பூர்த்திக்குன்ற, அதாவது ஆழ்வாருக்கு மேயர்மர மருளி விட்டான். ஆழ்வாருக்கு எம்பெருமானை உடனே அடைய வேணும் என்கிற ஆசை இருந்தது. ஆனா அந்த ஆசை இன்னும் நன்னா வளரணும். அதுக்கு எல்லாம் சொல்றா, அதுக்கு திருஷ்டாந்தம் எல்லாம் காட்டியிருக்கா. குழந்தைக்கு மாந்தம் என்ன ஒரு வியாதி வந்துடுமா. மாந்தம்னா பசியே எடுக்காது, வயரடிச்சு போயிடும் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு. அப்போ ஏதோ அதுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பா. மருந்தெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு. ஆனா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கிறது, எனக்கு சாதம் போடுன்னு குழந்தை கேட்டுதுன்னா உடனே தாயார் கொடுக்க மாட்டா. இன்னும் கொஞ்சம் பசிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பசிக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் பசிக்கச்சியே கொடுத்துட்டா மறுபடியும் வயரடிச்சு போயிடும். அது ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த குழந்தை நன்னா பசி எடுத்து இனிமேல் தாழ முடியாதுன்ற அளவுல குழந்தை அவன் ரொம்ப அழுதுதுன்னா அப்பத்தான் கொடுப்பாளாம் ஆகாரத்தை. அதுபோல ஆழ்வாருக்கும் இந்த எம்பெருமானிடத்தில் இருக்கிற அந்த அதிகார பூர்த்தியானது இன்னும் நன்னா வளரணும் என்பதற்காகத்தான் ஆழ்வார் இன்னும் கொஞ்சம் கதறட்டும், இன்னும் கொஞ்சம் கதறட்டும்னு எம்பெருமான் விட்டு வைத்திருந்தான். இது அத்தனையும் எதுக்குன்னு கேட்டான். இந்த கீழே சொன்ன 4 காரணங்கள். நாடு திருந்தான்னு சொன்னாரு. அதான் பிரஜையை பட்டினியிட்டும் விருந்தை உபச்சரிப்பாரை போலே என்ன அது வேற இடங்கள்ல காட்டுகிறார்கள். அதாவது பிரஜையை பட்டினிட்டு நம்ம ரொம்ப தார்மீகனா இருக்கிறவன், ஏதோ தனக்கு மட்டும் தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் ஆகாரத்தை வச்சிருந்தான் கிரகத்துல. அன்னைக்கு யாரோ ஒரு விருந்தினர் வந்துட்டான், ஒரு அதிதி வந்துட்டான். அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லவே இல்லை. என்ன பண்றான், சரி அதிதியை உபயோகிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி என்ன பண்றான், குழந்தைக்கு வச்சிருந்த ஆகாரத்தை எடுத்து அந்த அதிதிக்கு கொடுத்துட்றான். குழந்தை பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுபோல எம்பெருமான் என்ன பண்ணான், ஆழ்வாரை துடிக்க விட்டு விருந்தினர்களான நம்மெல்லாம் தான் அதிதிகளாம், நம்மை உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரை துடிக்க விடுகிறான் எம்பெருமான் என்று இப்படியெல்லாம் அற்புதமாக அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதினம் அருளின அடுத்த கணம் ஆழ்வாருக்கு என்ன துடிப்பு ஏற்பட்டதோ இப்ப அதே துடிப்பு தான் இப்ப இந்த முனியே நான்முகனே என்கிற திருவாய்மொழியிலேயும் இருக்கிறது என்றுதான் நாம் கொள்ள வேணும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இனிமேல் ஒரு க்ஷணம் கூட முடியாது என்ற அளவுல இந்த திருவாய்மொழியில வந்துடுத்து. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு தான் இந்த முனியே நான்முகனே என்கிற திருவாய்மொழியிலே என்று நாம் பார்க்கிறோம். இதையும் தவிர இன்னொரு விசேஷமான அர்த்தம் வேற ஒரு இடத்துல ஆச்சாரியத்துல இந்த 5 தான் சொன்னார். இந்த காரணங்கள், அதாவது பிரபந்தம் தலைக்கட்ட, நாடு திருந்த, நச்சு பொய்கை ஆகாமைக்கு, பிரபந்தம் தலைக்கட்ட, வேர் சுடுவார் மண்பற்று போல, அதுபோல ஆர்த்தி அதிகார பூர்த்தி என இந்த 5 விஷயம்தான் இங்கே சொன்னார். வேற ஒரு இடத்துல சொல்ற பொழுது திருவாய்மொழியினுடைய முதல்லையே வளவேழுலகு, அதாவது 5வது திருவாய்மொழி, அந்த 5வது திருவாய்மொழியிலேயே
எம்பெருமான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அங்க என்ன சொன்னான்னா, எம்பெருமானை பத்தி ஆழ்வாரே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பத்து அறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான். எம்பெருமானு சொல்றார். எம்பெருமான் என்ன பண்ண, ஆழ்வாருக்கு நிறைய உபகாரங்களை பண்ணினான். ஆழ்வாருடைய புண்ணிய பாப ரூப கர்மங்களை எல்லாம் தொலைத்தான். சார்ந்த இருவல் வினைகளையும் சரித்து மாயப்பற்று, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பற்று அத்தையும் அறுத்தான், மாயப்பற்று அறுத்து. அப்புறம் தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி, தன்னிடத்திலேயே ஆழ்வார் ஈடுபடும்படியாக அவருடைய மனசையும் தீர்ச்சி விட்டான். சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும், நேரம் அவரை பரமபதத்துக்கு தானே அழைச்சிட்டு போகணும். பரமபதத்துக்கு உடனே அழைச்சிட்டு போகலையாம். என்ன பண்ணினார்னா, வீடு திருத்துவான் அப்படின்னு சொன்னார். வீடு திருத்துவான்னா என்ன அர்த்தம்னா, மோட்சலோகத்தையும் திருத்த தொடங்கினான். என்ன திருத்த தொடங்கினான் அப்படின்னா, இல்ல இல்ல ஆழ்வார் இங்க இருந்து பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போகணுமே, அப்படி அழைச்சிட்டு போறதுக்கு பரமபதம் ரொம்ப நன்னா சித்தமா இருக்க வேண்டாமா, அதுக்காக கொஞ்சம் இதோ வரேன், நான் போய் பரமபதத்தை கொஞ்சம் சித்தம் பண்ணிட்டு வரேன் உமக்காக. நான் ஒட்டடி அடிச்சு வெள்ளை அடிச்சு நீர் வரத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அழுக்கு துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சு நாம சொல்றோமே. இப்ப நம்ம ஆண்கள்ல நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு நாள் இருக்கும், திடீர்னு ஒரு தகவல் நம்ம மாத்துக்கு வருது. என்ன தகவல், நம்முடைய ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்ச சேத்தியாதி இப்படி எழுந்தொழி இருக்கிற எதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமின்னு வைத்துக்கொள்ளாம். சுவாமியை உங்க ஆத்துக்கு நான் இப்போ அவசரமா நான் வரேன், உங்க ஆத்துல வந்து பொன்னடி சாத்தணும், எனக்கு ஏதோ ஒரு காரியமா வரணும் அந்த பக்கம், அதனால உங்க ஆத்துக்கு வர போறேன் அப்படின்னு சொன்னா உடனே பதறுவா எல்லாரும். ஐயோ எப்ப வர போறார், நான் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவா தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா திடீர்னு சுவாமி வரேன்னு சொல்லிவிட்டா ஆத்த ரெடி, அதுக்கு சித்தமா வைக்க வேண்டாமா, என்ன அழுக்கா இருக்கோ என்ன இதுவா இருக்கோ என்ன விழுப்பு துணி எங்க போட்டிருக்கோ உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு அதுக்கு ஒரு அரை மணியாவது அவகாசம் வேணுமே. சுவாமி இங்க கேட்டதுக்கு இன்னும் ஒரு அரை மணியாவது ஆகுமா, இன்னும் ஒரு அரை மணியாவது ஆகுமா அப்படின்னா, நிச்சயமா ஆகும். அரை மணி என்ன, பெங்களூரு டிராபிக்ல 2 மணி காலம் கூட ஆகும் தெரியாது அப்படின்னு சொல்றா. சரி, அதுக்குள்ள சித்தம் பண்ணிடலான்ட்டு இவா சித்தம் பண்றாளாம். ஆனா எம்பெருமானுக்கு அந்த மாதிரி அவகாசம் ஜாஸ்தியாகிறதுக்கு ஒன்றும் காரியமே இல்லையே. ஆனா என்ன பண்றான் ஆழ்வார, நீர் இங்கேயே இரும், நான் போய் பரமபதத்தை கொஞ்சம் புதுக்கணிப்பு செய்து விட்டு வருகிறேன். பரமபதத்துக்கு கொஞ்சம் கோடிக்கணும், அங்க போய் என்ன பண்ணணும், ஒரு சின்னதா ஒரு தோரணம் கட்டணும், வாழைமரம் கட்டணும் ஒரு தீர்த்தத்துல. இதெல்லாம் அது என்னென்ன நடந்ததுன்றத நாம் கீழ் திருவாய்மொழியில பார்த்தோம், சூழ்விசமணி மிகில் என்கிற திருவாய்மொழியில பார்த்தோம். அப்படி ஆழ்வாரை கொண்டு போய் அதுல அழைச்சிட்டு போகணும்னா வீடு திருத்துவான்ற, பரமபதத்தை அலங்கரிக்கணும் அப்படின்னு ஒரு எம்பெருமான் கொண்டு அவன் பரமபதத்துக்கு போயிருந்தான். அவன் அலங்கரிச்சுட்டு திரும்பி வரதுக்குள்ள ஆழ்வார் திருவருத்தன், திருவாசிரியம், பெரிய திருந்தாதி, திருவாய்மொழின்னு இப்படி 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து விட்டார். அதுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கிறது. இப்படியுமாக பல விஷயங்கள் ஆச்சாரியர்கள் அற்புதமாக தெரிவிக்கிறார்கள். அதுல நடுவுல என்ன, எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா, இப்ப இங்க நடுவுல பாருங்கள், எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வாருக்கு தன்னுடைய குணாவிஷ்காரம், அந்த ஆழ்வார் பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போற வரைக்கும் அவர் இங்க தரிச்சிருக்கணும் இல்லையோ, நிறைய நாள் ஆறுது இல்லையா, நிறைய நாழிகை ஆறுது, அத்தனை நாழி இவர் தரித்திருக்கணுமே. அதுக்காக என்ன பண்றானா, அவ்வப்பொழுது ஒரு குணத்தை காட்டிக்கொண்டே இருக்கான் ஆழ்வார்க்கு. ஏதோ ஒரு குணத்தை அனுபவிக்க செய்யறான், உடனே அந்த குணத்தை அனுபவிக்கிறார். ஒரு 10 பாசுரம் பாடுறார், ஒரு 10 நிமிஷம் போறதுன்னு வச்சுப்போம். சரி, அடுத்தபடி இன்னொரு குணத்தை காமிக்கிறான், இன்னொரு குணத்தை அனுபவிக்கிறார், இன்னும் கொஞ்ச நாழி போறது. இப்படி இவருடைய போதை போக்குவதே எதுன்னு கேட்டா அந்த குணானுபவம் தான். அதனால்தான் முதல்ல எம்பெருமான் தன்னுடைய பரத்துவத்தை காட்டினான், உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழி அருளி செய்தார். உடனே எம்பெருமான் தன்னுடைய பஜனீயத்துவம் அதை காட்டினான். உடனே அவர் வீடுமன் மொத்தம் என்கிற திருவாய்மொழியை அருளி செய்தார். எம்பெருமான் சௌரபியத்தை காட்டினான். உடனே என்ன பண்ணினார் ஆழ்வார், 10 அடியவர்க்கு எளியவன் என்கிற திருவாய்மொழி அருளி செய்தார். தன்னுடைய அபராத சகத்துவம் என்கிற குணத்தை காட்டினான். உடனே ஆழ்வார் அஞ்சரியமடனாராய் என்கிற திருவாய்மொழி அருளி செய்தார். இப்படி சொல்லிட்டே போகலாம், 100 திருவாய்மொழிக்கும் சொல்லலாம், ஒரு ஒன்றுலையும் குணங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்படி ஒரு குணத்தை காட்டுகிறான், அதை தரித்து நின்று ஆழ்வார் அனுபவித்துட்டே இருக்கார். அதுக்குள்ள ஆழ்வாருக்கு சில சமயம் என்ன ஆயிடுறதுன்னா, இந்த குணத்தை அனுபவிக்க உடனே இந்த எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்று நடுவில் அங்கேயும் ஆழ்வாருக்கு ரொம்ப அந்த ஆர்த்தி துடிப்பு அதிகமாயிடும். அப்படி துடிப்பு அதிகமாகிற பொழுது ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா அப்படியே மோகிச்சு விடுவார். உடனே எம்பெருமானை அடையலைன்னா என்ன பண்றது, அப்படியே அந்த துக்கத்தினுடைய மிகுதியினால ஆழ்வார் மோகிச்சுடுவார். மோகிச்ச உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவனா மறுபடியும் இன்னொரு குணத்தை காட்டி ஆழ்வாரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவன். என்னன்னா ஆழ்வார் எம்பெருமானை அடைய வேணும்ன்ற நிலை தானே மோகிக்கிறார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவன்னா தன்னை உருவழிப்பாட்டுல காட்டுவனது. உருவழிப்பாடுன்னா என்ன பேருன்னா
அதுக்கு மானச சாட்சா்காரம்னு பேர். அதாவது நேர எம்பெருமானை கண்ணாலே காணவில்லை அவர், ஆனால் மானசமாக அந்த எம்பெருமானை நேரே கண்டுவிட்டார் போல ஒரு அனுபவம் அது அவ்வப்பொழுது ஆழ்வாருக்கு அப்படி ஏற்படும். மானச சாட்சா்காரன்னு பேரு. அந்த மானச சாட்சா்காரத்தால என்ன பண்ணுவார்னா, ஓஹோ எம்பெருமானை அடைந்து விட்டோமோ என்று கொஞ்சம் தரித்து இருப்பார். அப்படி தரித்து இருக்கிற காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு உழித்து கொண்டு பார்த்தால் மறுபடியும் அதுவும் வரும் மானச சாட்சா்காரமே தவிர அது உண்மையான சாட்சா்காரம், சாட்சாத்தான சாட்சா்காரம் இல்லை அது. அதனால உடனே ஆழ்வாருக்கு மறுபடியும் துக்கம் வரும். ஆக கொஞ்சம் நடுவில் ஆனந்தம் வரும். வீட்டிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்லா அப்படின்னு ஒரு திருவாய்மொழி 4ஆம் பத்திலே அது ஒரு திருவாய்மொழி, அந்த 5ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் எம்பெருமானை தாம் அடைந்து விட்டதாகவே நினைத்துக் கொண்டு பரம சந்தோஷத்தோடு அருளி செய்கிறார். எனக்கினி யார் நிகர் நீடிலத்தே, என்ன போல யார், எனக்கு யார் நிகர், என்ன போல எம்பெருமானை அடைந்தவர்கள் யார் உண்டு என்று இப்படியெல்லாம் ரொம்ப பெருமையா ஆழ்வார் அருளி செய்து கொண்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தால் அது அத்தனையும் வரும் மானசமான அனுபவம். அந்த பதிகம் முடியச்சே ஆழ்வாருக்கு துக்கம் அப்படி ஏற்படுறது. உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார், மோகிச்சு விழுந்தார். இவர் தாமான தன்மையும் இருக்கு நீங்கி இவருக்கு ஒரு நாயகி பாவம் வந்து அந்த நாயகி பாவத்தில் தம்முடைய நிலையை தாமே திருவாய் மலர்ந்து சொல்லக்கூட முடியாத அளவில் ஏற்பட்டு போய் இவருடைய நிலையினை இவருடைய அதாவது தோழி அவள் சொல்லும்படியாக ஒரு பாசனம், அதுதான் தீர்ப்பாரையாமினி என்கிற திருவாய்மொழி. அது அப்படி அமைந்தது என்று எல்லாம் கீழே அனுபவித்திருக்கோம். ஆஹா, அளவற்ற சந்தோஷம். அந்த அளவற்ற சந்தோஷத்துக்கு காரணம் மானசமான அனுபவம். அது மானசமான அனுபவத்தையே அவர் சாட்சாத்தான அனுபவமா நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சமயத்தில் அப்படித்தானே தோணும். இப்ப நமக்கே சொல்றேன், நல்லா படுத்துட்டு தூங்குறோம், சில சமயம் சொப்பனத்துல ஏதோ சில விஷயங்கள் வருது. பார்க்கிற பொழுது அந்த சமயத்துல என்னன்னா அது சொப்பனம்னு தெரியாது, அது நிஜம்தான் நினைச்சுக்கிறோம். நான் சொல்றேன், நான் எனக்கு சொப்பனம் படுத்துட்டு தூங்கிட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு சொப்பனத்துல 1 கோடி ரூபாய் எங்கேயோ கிடைச்சா மாதிரி லாட்டரியில விழுந்தது ஏதோ வந்ததுன்னு வச்சுக்கோ, உட்காந்து ரூபாயெல்லாம் எண்ணிட்டே இருக்கேன்னா என்ன ஆனந்தம், திடீர்னு நமக்கு 1 லட்சம் ரூபாய் சந்தோஷம். நிஜமாவே அப்போ அது ரூபாய் கிடைச்சா மாதிரி தான் தோணும் அது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது விழித்து கொண்டு பார்த்தா கடைசியில் எல்லாம் சொப்பனம்னு தெரிஞ்சதுன்னா ஐயோ 1 கோடி ரூபாய் போயிடுது அப்படின்னு எவ்வளவு துக்கம். நமக்கு இதுல தான் துக்கம். அதனால இதைத்தான் உதாரணமா சொல்ல முடியும். அதனால அப்படி துன்பப்படுறா போல அடுத்த கணம் ஆழ்வாருக்கு துக்கம். உடனே எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வாருக்கு இன்னொரு குணத்தை காட்டி அந்த துக்கத்தை இப்ப அவர் தாங்கும்படியாக இப்படி பண்றான். ஆக இப்படி எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து 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 அது எடுப்பும் சாய்ப்புமாகன்ற. எடுப்பும் சாய்ப்புமான மானசமா அனுபவிக்கிற பொழுது அனுபவித்த அனுபவம் சந்தோஷத்தை உண்டாக்குறது. அது மானசம்தான் தெரிஞ்ச உடனே மறுபடியும் துக்கம் ஏற்படுறது. முதல்ல எடுப்பு, அடுத்தது சாய்ப்பு என்று இப்படியாக ஆழ்வாருடைய அனுபவம் போய்கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கிற நிலையில தான் இப்படி ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தோமே. இத்தனை திருவாய்மொழி பார்த்தோம். கடைசியில இப்போ 99வது திருவாய்மொழி, 100 திருவாய்மொழியில 99வது திருவாய்மொழி. அதுல எம்பெருமான் என்ன பண்ணினானா, அர்ச்சிராஜி மார்க்கத்துல கிடைக்கக்கூடிய வரிசைகள் அத்தனையும் ஆழ்வாருக்கு அப்படியே மானசமா காட்டி கொடுத்தான். மானசமா தான் காட்டி கொடுத்தான். ஆனா ஆழ்வாருக்கு அது அந்த அனுபவத்தின் போது அது மானசம்னு தெரியல. சாட்சாத்தா தான் நேரையே பரமபதம் போறதா. அதுல கூட அது அந்யாபதேச பாசுரம்னு காட்டியிருக்க. அதாவது தமக்கு கிடைத்த பேராக அவர் சொல்லாமல் ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு கிடைத்த பேரை மற்றவர்கள் சொல்லுவதாக அப்படி வைத்துத்தான் அந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது என்று நாரணன் தமர் என்று படற்கையில தானே பேசுறார். அப்ப நாரணன் தமர் என்ன, இவரே நாரணனுடைய தமர் தான். இவருக்கு கிடைத்த அனுபவம் அது இன்னொருத்தர் ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு கிடைக்கிற அனுபவத்தை பேசுவது போல அந்த பதிகம் அமைந்திருக்கிறது என்கிற விஷயம் அது கீழே நாம் அனுபவித்திருக்கிறோம். இப்போ என்னன்னா அந்த சூழ்விசுமணிமுகல்ன்ற திருவாய்மொழியில் அர்ச்சிராஜி மார்க்கம் அதனுடைய அனுபவத்தையும் நம்ம ஆழ்வார் பெற்று விட்டார். ஆனா அந்த என்னென்ன நடக்கிறது, பரமபதம் போற பொழுது இவனை எப்படியெல்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறான். கடைசியில போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்ற. அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னா இதத்தான் ஆழ்வார் ஆசைப்பட்டார். 2ஆம் பத்திலேயே சொல்லுகிற பொழுது ஊனில் வாழ்வீரே என்கிற திருவாய்மொழி அதுல சொல்லுகிற பொழுதே அருளி செய்கிற பொழுதே ஆழ்வார் என்ன பண்ணினார், அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று போலோ, என்னைக்கு நான் போய் பரமபதத்தில் அந்த துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அடிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களை அடியேன் உடன் கூடுவது என்று போலோ, பரமபதத்தில் போய் என்னைக்கு அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அடியார்களோடு நான் சேரப்போகிறேன் என்று அதைத்தான் பாரித்துக் கொண்டிருந்தார் நம்ம ஆழ்வார். இப்ப இந்த சூழ்விசுமணிகள் திருவாய்மொழியில ஆழ்வார் கடைசியில நான் பரமபதத்தை அடைந்து விட்டேன்
அங்கே எனக்கு பேர் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிற பொழுதும் என்ன சொன்னார்னா, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று அடியர்களோடு இருந்த அடியார்களோடு தாம் கலந்த விஷயத்தை அருளிச்ச கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்துள் இவெல்லார் முனிவரே என்று இந்த திருவாய்மொழி முடிஞ்சது. ஆஹா, பாகவதாளோடு தான் கலந்து விட்டார் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நியாயமா பார்த்தா திருவாய்மொழி அத்தோட முடிஞ்சு போயிட்டு இருக்கணும். எந்த திருவாய்மொழியோட கீழே 99வது திருவாய்மொழி அனுபவிச்சவன் அத்தோடு திருவாய்மொழியினுடைய அனுபவமே இவர் தான் பரமபதம் போயிட்டாரோ இல்லையோ, இனிமே என்ன இருக்குது அப்படின்னு முடிந்து போகணும். ஆனால் ஒரு க்ஷணம் கழித்து என்ன ஆச்சுன்னா ஆழ்வார் விழித்து கொண்டார். விழித்து கொண்டார்னா என்ன, இத்தனை நாள் பரமபதத்தை அனுபவிப்பதாக இருந்தது இருக்கிறதே, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்கிறது, அதெல்லாம் வெறும் மானச சாட்சா்காரம் தான். அது அதாவது நேரான அனுபவம் இல்ல, மானசமான அனுபவம் தான் என்று சொல்லும்படியாக அப்படி ஆகிவிட்டது என்றதான் இந்த திருவாய்மொழியோட ஆரம்பத்தில் ஈட்டிலேயே எடுத்து காட்டுறார். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று நிரதிசய ஆனந்த யுக்தராய் அவர் அருளிற்கு இருந்து அத்திரளிலே இருந்த இருப்பு கடைசியில் என்ன ஆயிடுத்தா, வரும் ஞான அனுசந்தான மாத்திரமாய். அது பாக்கிய சம்ஸ்லேஷத்திற்கு யோக்கியமன்றிக்கே. ஞான அனுசந்தான மாத்திரம்னா என்ன, வெறும் ஞானத்துல தான் அணைத்துக் கொள்ளணும்னு போனா இதில் இல்லையே, என்ன பண்றது, கடைசியில ஒன்னும் காணமங்க. சரி பார்த்தார், அப்போ உடனே ஆழ்வாருக்கு மறுபடியும் துக்கம் வந்துடும். இது ஒன்றும் புதுசில்லை. இந்த மாதிரி சுகம் வந்து துக்கம் வந்து சுகம் வந்து துக்கம் வந்து மாறி மாறித்தான் திருவாய்மொழியே நடந்து வருகிறது. அதனால்தான் ஆழ்வாருக்கே என்ன பெயர் வைத்தார்கள் என்னால் அழகியமணவாள பெருமாள் நாயனார் அற்புதமாக ஒரு பெயரை சூட்டினார் ஆழ்வாருக்கு. என்ன பெயர் என்னால் தீர்க்க சிந்தையந்தி அப்படின்னு ஒரு திருநாமத்தை ஆழ்வாருக்கு சூட்டி இருக்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அதாவது தீர்க்க சிந்தையந்தின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஸ்ரீபாகவத புராணத்துல ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல சிந்தையந்தின்னு ஒரு கோபிக்கு, அவளுக்கு பேர் சிந்தையந்தின்னு இல்ல, அவள் எம்பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருந்தவள் என்கிறபடினால அவளை சிந்தையத்தி ஜெகத் சூத்தியம் காச்சித் கோபகன்யகா என்று அவளை பத்தி சொல்ற பொழுது அவள் சிந்தையந்தின்னு சொல்லிச்சு, எப்பொழுதும் எம்பெருமானை சிந்தித்துக் கொண்டிருந்தவளாய் அப்படின்னு தான் வருது. அதையே அவளுக்கு பேரா சொல்லிவிட்டா, சிந்தையந்தின்னே பேர் சொல்லிவிட்டா. எப்பவும் கண்ணனையே நினைத்துக் கொண்டிருந்தவள். ஒரு வாட்டி கண்ணனுடைய குழலோசை கேட்டது, நல்ல ஆனந்தம். என்ன கண்ணனுடைய குழலோசை கேட்டா அவளுக்கு என்ன ஆனந்தம், அந்த ஆனந்தத்தாலே என்ன பண்ணினா நேர கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படி வாசல்ல வந்தாலும். வாசல்ல வந்தா கிரகத்தினுடைய பெரியவர்கள் அத்தனை பேரும் அவள்லாம் ஆத்து மனுஷாலெல்லாம் அந்த திண்ணையிலேயே உட்காந்துருக்கா. பார்த்தா இவாளை தாண்டி எப்படி போறது அப்படின்னு நினைத்தாள். போனா தெரிஞ்சு போயிடுமே அவளுக்கு, அதனால போக முடியாமல் மறுபடியும் கிரகத்துக்கு உள்ளேயே போயிட்டான். ஐயோ கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையேன்னு அபரிமிதமான துக்கம் ஏற்பட்டது அவளுக்கு. அவளுடைய பாக்கியம் என்னன்னா, அவளுடைய அந்த சுக துக்கங்களால அவருடைய புண்ணிய பாப ரூப கர்மங்கள் அத்தனையும் அப்படியே தீர்ந்து போயிடுது. அதாவது என்ன, நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கோம்னு கேட்டா, நம்முடைய புண்ணிய பாரூப கர்மங்கள் இருக்க அவசியம் அனுபவித்தே தர வேண்டிய பிராரப்த கர்மங்கள், அதனால்தான் இன்னும் நம்முடைய சரீரம் இங்க ஒட்டிட்டு இருக்குது. அந்த புண்ணிய பாரூப கர்மம், இந்த பிராரப்த சரீரத்துக்கு உண்டான கர்மம் முடிஞ்சுடுத்தோம்னா அடுத்த கணம் நம்முடைய சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியில போயிடும். சிந்தையந்திக்கு என்ன ஆச்சுன்னா, கண்ணபிரானுடைய குழலோசையை கேட்டத்தினால உண்டான ஆனந்தத்தாலே அவள் தன்னுடைய புண்ணியம் மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டாளாம் ஒரே கணத்துல. கண்ணன் இருக்கிற இடத்திற்கு தான் போக முடியாமையினாலே ஏற்பட்ட துக்கத்தாலே தன்னுடைய அந்த பாபம் மொத்தத்தையும் அவள் அனுபவிச்சுட்டாளாம். அடுத்த கணம் அவளுக்கு பட்டுன்னு பிராணனே போயிடுத்து, நேர மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டா. அதனால சிந்தையந்தின்றவளுக்கு ஒரு க்ஷணத்துல மோட்சம் கிடைச்சு கொடுத்து, ஒரு க்ஷணத்திலேயே அத்தனை புண்ணியத்தினுடைய பலனையும் அந்த ஆனந்தத்தாலே அத்தனை பாபத்தினுடைய பலத்தையும் அந்த துக்கத்தாலே அனுபவித்தாள். அவள் போய் பரமபதம் போய் சேர்ந்துட்டாள். ஆனா ஆழ்வாருக்கு என்னன்னு கேட்டா, ஒரு சமயம் எம்பெருமானை மானசமாக அனுபவித்து ஆனந்தம், உடனே அடுத்தபடி எம்பெருமான் இன்னொரு குணாவிஷ்காரத்தை காட்டு, அது உடனே அந்த எம்பெருமானை அனுபவிச்சது வெறும் மானச சாட்சா்காரம் தான் தெரிஞ்ச உடனே அபரிமிதமான துக்கம், மறுபடியும் எம்பெருமான் ஒரு குணத்தை காட்ட அத்தை அனுபவித்த ஆனந்தம், மறுபடியும் துக்கம் என்னும் மாற்றி மாற்றி வரதுனால அவள் சிந்தையந்தி, இவர் தீர்க்க சிந்தையந்தி. தீர்க்க சிந்தையந்தின்னு அர்த்தம், அவளுக்கு உடனே பிராணம் போடுத்து, இவருக்கு போகல் வீழ்த்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம், சொல்லக்கூடாது அந்த வார்த்தையே, இருந்தாலும் சொல்றேன். அதனால இவருக்கு கொஞ்சம் தீர்க்க சிந்தையந்தின்னு பேர் வச்சார். இப்படி இப்ப அந்த தீர்க்க சிந்தையந்தின்ற நிலையம் கூட இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இந்த திருவாய்மொழியில. ஏன்னா இதுதானே நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துல சரம பிரபந்தம். நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற திருவாய்மொழியும் அது கடைசி திருவாய்மொழி, நிறைவு திருவாய்மொழி.
அதனால என்ன ஆச்சுன்னா கீழே அர்ச்சிராதி மார்க்கம் போய் அந்த எம்பெருமான அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்கிற வரைக்கும் அனுபவிச்சவருக்கு கடைசியில் இப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த அனுபவம் எம்பெருமான் தனக்கு கொடுத்த அனுபவம் மானசானுபவம்னு தெரிஞ்ச உடனே ஆழ்வாருக்கு துக்கம் ரொம்ப ஆகிவிட்டது. உடனே என்ன பண்ணினார்னா ஆழ்வார், ஐயோ இன்னும் நான் பிரகிருதி மண்டலத்தில் தான் இருக்குமா, இன்னும் பரமபதத்துக்கே போகலையா என்ன நினைத்தாராம். இந்த ஈடுல ஒரு திருட்டாந்தம் சொல்றார். மேரு சிகரத்திலே நிர்துக்கனாய் சுகோத்தரனாய் இருக்கிறான் ஒருவன். அதாவது நன்ன மேருமலையினுடைய உச்சியில ஆனந்தமாய் இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தானால், அதாவது துக்கபகுளமாய் துஸ்தரமாய் பேராழமாய் இருக்கிற ஓரிடத்திலும் ஸ்திதி எண்ணிக்கை இருக்கும்படியான பாதாளத்தில் ஒருத்தன் விழுந்தானால் அவன் எவ்வளவு துக்கப்படுவனோ அவ்வளவு துக்கத்தை ஆழ்வார் அடைந்து விட்டார். இப்போ மேருமலையினுடைய உச்சியில இருக்கிறவன் நல்ல சுகமா இருந்தவன் பாதாளத்தில் விழுந்தா என்ன அனுபவமோ என்ன துக்கமோ அந்த துக்கம். ஏன்னா அர்ச்சிராஜ் மார்க்கத்தில் போய் பரமபதத்தில் இருந்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்கிற வரைக்கும் அனுபவிச்சவருக்கு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் வெறும் கனவு போல இருக்கிறதுன்னு சொன்னா வெறும் மானச சாட்சாத்காரம் தானே. உடனே இன்னும் இங்கத்தானா இருக்கும் என்கிற துக்கத்தாலே ஆழ்வார் என்ன பண்ணினார், எம்பெருமானை பார்த்து கதற ஆரம்பிச்சார். உடனே என்னை நீ மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போக வேணும், இனிமேலும் நான் தரித்திருக்க மாட்டேன் என்று எம்பெருமானுக்கும் பொறுக்க முடியாத அளவுக்கு கதறுகிறார். அந்த இவருடைய கூக்குரலை கேட்டு எம்பெருமானால கூட சகிக்க முடியல என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட கதறல். அதாவது நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு விஷயம் காட்டுறார். என்ன காட்டுறான்னா, ஆழ்வாருக்கு முதல்ல பரபக்தி ஏற்பட்டு அது பரம ஞானமாய் முதிர்ந்து அதுக்கு அடுத்தபடி அது பரமபக்தியாய் தலை கட்டித்து என்று சொல்றார். அந்த பரமபக்தி இருந்தா தான் அடுத்தபடி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அது இருந்தாத்தான்றது என்ன அர்த்தம், அத்தையும் எம்பெருமான் தான் கொடுக்கறான். எம்பெருமானுடைய அருளாலத்தான் மோட்சம். அது என்ன சொல்ற, இவருக்கு பரமபக்தி ஆகிவிட்டதுன்னு சொல்றான். என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்மாழ்வாருக்கு பரபக்தின்னா என்ன, முதல்ல பரபக்தினா என்ன, எம்பெருமான அப்படியே சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது இருக்க அது பரபக்தின்னு கொள்வோம். அதுக்கு அடுத்தது பரஞானம் என்னால் உன்னை சிந்தனை பண்ணிட்டே இருந்தால் அதை அடைந்து விட்டார் போல ஒரு அனுபவம் ஏற்படும். உன்னையே நினைச்சிட்டு போனா அதுக்கு அடிச்சுட்டா போலயே நமக்கு ஒரு பாவனை ஏற்பட்டுடும். அப்படி இருக்கிறதுக்கு பரஞானம்னு பேர். அது அடுத்த கணம் கிடைக்கலன்னு தெரிஞ்சா இனிமேல் ஒரு க்ஷணம் கூட அது இல்லாது இருக்கவே முடியாது அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டா அப்படிப்பட்ட நிலைக்கு பரம பக்தின்னு பேர். அதுதான் இங்க சொல்றான். திருவிருத்தம் தொடங்கி நம்மாழ்வாருக்கு சிவழ்வி சுமணிகள் என்ற திருவாய்மொழிக்கு கீழ் வரைக்கும் ஆழ்வாருக்கு பரபக்தி எம்பெருமானுடைய அனுபவம் அப்படியே அனுபவிச்சுட்டே போனான். எங்க திருவிழ பொய்னன்ன ஞானம்னு தொடங்கினார். கடைசியில திருமாலிருஞ்சோலைமலை என்ன என்கிற திருவாய்மொழி வரைக்கும் ஆழ்வாருக்கு பரபக்தி. அந்த பரபக்தியால என்ன கிடைச்சது ஆழ்வாருக்குன்னா, எம்பெருமானை அடைந்து விட்டது போன்ற ஒரு அனுபவம் அது சூழ்விஷமணிமுகல்ல நடந்தது. அதனால அதுக்கு பரஞானம்னு பேரு. ஆனால் அப்படிப்பட்ட பரஞானத்தாலே தாம் பெற்ற பேரும் வெறும் மானசானுபவம் தான் தெரிஞ்ச உடனே ஆழ்வார் இனிமேலும் ஒரு க்ஷணம் கூட தன்னால் தரித்திருக்க முடியாதுன்னு கதறுகிறாரு. இந்த நிலைக்குத்தான் பரமபக்தின்னு பேரு. ஆஹா, திருவருத்தத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமாலிருஞ்சோலைமலை என்கிற திருவாய்மொழியினுடைய 98வது திருவாய்மொழி வரைக்கும் ஆழ்வாருக்கு பரபக்தி, சூழ்விஷம் மணிமுகில் பரஞானம், முனியே நான்முகனே பரமபக்தி என்று இப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு 736,000 எடுத்து காட்டியிருக்கா. எம்பெருமான் யாராருக்கோ என்னென்னமோ உபகாரங்கள் பண்றான், ஆனா எனக்கு நீ பண்ண மாட்டேன். எம்பெருமான நேரையே பார்த்து சொல்ற, நீ இப்படியெல்லாம் பண்ணினவனாச்சே எனக்கு ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து உடனே என்னை உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கொள் என்று கதறுகிறார் ஆழ்வார். இந்த முனியே நான்முகனே என்கிற திருவாய்மொழியிலே என்று தெரிவித்து அவதாரிக்கையே நீண்டு விட்டது. இன்னும் பாசுரங்களை சுருக்கமாகவாது குறிப்பிட்ட காலத்திலே நாம் அனுபவித்து நிறைவு செய்வோம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கள்வாம் தனியேன் ஆர்வீரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா ஆரம்பிக்கச்சே நமக்கு தலை சுத்தரா மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டார் ஆழ்வார். அவருக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டு போச்சு. அதுல அவர் எத்த சொன்னாலும் அவர் சரியாத்தான் இருக்கும். ஆனா ஞானமே இல்லாத நமக்கு இதெல்லாம் சரியா புரியணுமே என்ன சொல்றாரு. எம்பெருமானியே பார்த்து முதல்ல முனியேன்னு சொன்னார். முனியேன்னு என்ன அர்த்தம்னா மனநசீலகா முனின்னு அர்த்தம். நினைக்கிறவன், எப்பொழுதும் மனசுல ஒரு காரியத்தை நினைக்கிறானே அதுக்கு அவனுக்கு முனின்னு பேர். முனி, முனியே அப்படின்றார். அதாவது இது எத்த சொல்றதுன்னு கேட்டாக்கா
பகுபவன சங்கல்பம்னு சொல்றான். அதாவது இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிற காலத்துல எல்லாம் பிரளய காலத்துல மகா பிரளயத்துல அத்தனையும் ஒடுங்கி போய் ஏகாக்கி நரமே தான் இருக்கானா. அந்த சமயத்துல எப்படி இருக்கான தனியா தன்னந்தனியனா ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ நேமே தியாவா பிருத்திவி ஒன்னும் கிடையாது. அவன் தனியா இருந்தான். அந்த சமயத்துல பார்த்தா இந்த அச்சேதனங்கள் அதுகளுக்கு அறிவே கிடையாது. அது தனியாத்தான் இருக்கிறது. இந்த சேத்தனங்களுக்கு அறிவு உண்டு. ஆனாலும் அந்த அறிவு எப்படி வெளிப்படும்? சரீரத்தின் மூலமாகத்தானே வெளிப்படுறது. இப்போ அது கூட இல்லாதபடிக்கு சரீரத்தையும் கரண கலேபரங்களையும் இழந்து கரணத்தை இழந்து கலேபரத்தை கரணம் என்னால் இந்திரியங்கள், கலேபரம் என்னால் சரீரம், இதையெல்லாம் இழந்து கிடக்கிறபடினால என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் அச்சித்து மாதிரி ஆயிடுது. அதாவது அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை, அதனால அது அச்சித்தா இருக்கிறது. சேதனத்துக்கு ஞானம் உண்டு, ஆனாலும் அந்த ஞானம் பிரசரிக்கிறதுக்கு உண்டான வெளுவதற்கு உண்டான அந்த துவாரம் இருக்க அது அடிபட்டு கிடக்கிறது இல்லையா? இப்போ இந்த கரணகலேபரம் இல்லையே. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அச்சித்துக்கு சமமாக இந்த சித்தம் ஆகி போச்சு. இப்போ அதான் அச்சித் அபிஷேகித்தான் பிரளயசீமணி கட்டயத்தும் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அச்சித்தை காட்டிலும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத நிலையில இந்த சித்தம் இருந்தது. அப்ப பார்த்தானே பெருமான், அவனுக்கு கொஞ்சம் இரக்கம் ஏற்பட்டது. ஐயோ பாவம், இதுக்கெல்லாம் இப்படி அவசப்படுறதே, ஒன்றும் பண்ண முடியாதபடிக்கு அச்சித்து போல அப்படியே விழுந்து கிடக்கிறது. அதாவது என்ன சொல்றாரு, இறகொடிந்த பறவை போலேன்றார் இல்லையா? பறக்கிறதுக்கு சக்தி இல்லாத ஒரு இறகெல்லாம் போயிட்டு ஒரு பறவை இருந்ததுன்னா அதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு பரிதாபம் உண்டாகும். அதுபோல எம்பெருமானுக்கு இந்த சேத்தனங்களை பார்த்த உடனே ஒரு பரிதாபம் உண்டாச்சு. அப்ப என்ன நினைத்தான், இதுகளுக்கெல்லாம் நாம் கரணம் கலேபரங்களை கொடுத்து இவங்களை மறுபடியும் சிருஷ்டிப்போம் என்று நினைத்தானே. அந்த நினைவைத்தான் இந்த இடத்துல முனியே என்கிற சப்தத்தால் சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? கரண கலேபரமாய் கிடந்த என்று இவற்றை உண்டாக்குகிறாய். அதுதான் முனியேன்னு என்ன அர்த்தம்? இப்படி உண்டாக்கினவன் அல்லையோ என்று அந்த எம்பெருமானை பார்த்து சொல்ற. அந்த சமயத்துல பகுஸ்யாம் பிரஜா ஏயா சதபோ தப்யதா என்று உபனிஷத்து சொன்ன மாதிரி பல வத்துக்களாக நான் ஆக்கடவேன் என்று பகவான சங்கல்பம் பண்ணி கொடுக்கிறான். அந்த சமயத்துல அந்த சங்கல்பம் பண்றத முனியேன்னு சொல்றாருன்னு சொல்லலாம். இல்ல இவங்களெல்லாம் கர்ணகலேபரங்களை இழந்து கிடக்கிறபடினாலே இதுகளுக்கு கர்ணகலேபரங்களை கொடுப்போம், இதுகள் கொஞ்சம் செயல்பட தொடங்கட்டும் என்று நினைக்கிறானே, அந்த நினைவுன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொன்னார். இப்ப எதுக்கு இதை சொல்றார் அப்படின்னு கேட்டா உடனே ஈடும் ஊத்தாராயிருப்படி அற்புதமான வியாக்கியானம். என்ன சாதிக்கிறார்னா, நான் இல்லாதவன்று நிர்கேதுகமாக என்னை உண்டாக்கின நீ இன்று நோவுபடுகிறவன்று எனக்கு நீ உதவ வேண்டாமோ இல்லையா? இல்ல ஜீவாத்மாவுக்கு கரணகலேபரமே இல்லாத போது நீ எனக்கு இவ்வளவு தூரம் கரணகலேபரங்களை கொடுத்து என்னை சிருஷ்டிச்சு வச்ச, சிருஷ்டிச்ச பிற்பாடு எனக்கு துக்கம் வந்தா நீ தானே போக்கணும், எனக்கு பண்ண மாட்டேன்றியே, என்னை இப்படி உன் திருவடியில சேர்த்துக்க மாட்டேன்றியே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அச்சித்தா கிடந்த பொழுது எனக்கு சைத்தன்யத்தை கொடுத்தாய், சைத்தன்யத்தை வெளியிடும்படி காரியத்தை பண்ணினாய். இன்னைக்கு மயர்வர மதில முன்னாலே அருள பெற்று உன்னை அடைய வேண்டும் என்கிற அந்த ஞானத்தோடு இருக்கிற பொழுதோ இன்னைக்கு நீ எனக்கு உபயோகப்படல, எனக்கு உதவாக நீ நினைக்கிறாய் அப்படின்றார். என்ன அழகா ஈடும் ஊத்தாராய் முடியல வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்றா, நீ நினைக்கும் என்றோ உதவலாவது நான் நினைக்கும் என்று உதவலாகாதோ இல்லையா? முனியேன்றதுக்கு என்ன அர்த்தம்? மனநசீலா, அவன் நினைத்தான். சரி, அவன் நினைத்தான் இந்த சேத்தனர்களுக்கெல்லாம் கரணகலேபரங்களை கொடுத்து உதவி புரிஞ்சான். அப்ப நீ நினைச்சா பண்ணுவேன். இப்ப நான் வேணும்னு கேட்டா பண்ண மாட்டேன், நான் நினைச்சா பண்ண மாட்டியோ, நீ நினைச்சா தான் பண்ணுவியோ என்று எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். பெரிய வியாக்கியானம் இது. ஒவ்வொரு பாசுரத்தில் இருக்கிற ஒரு எழுத்தையும் வியாக்கியானம் பண்ணிட்டு போனா ஒரு பாசுரம் கூட ஒரு உபன்யாசத்துல சொல்ல முடியாது, அவ்வளவு விசேஷார்த்தங்கள். மேல அடுத்தது நான்முகனே. நான்முகனே என்னால் என்ன அர்த்தம்? நான்முகன் இதை வைத்து சில பேர் என்ன சொல்லிடுறா, இவர் பார் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கார் பார், இவரே பகவானியே நான்முகனேன்றார். அடுத்தது முக்கண்ணப்பா ருத்ரனேன்றார். அப்போ எல்லாம் பகவானும் நான்முகனும் ருத்ரனும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்லிவிட்டார் அப்படின்னு இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி அர்த்தம் இல்லை. என்ன நம்ம ஆச்சாரியால் ஸ்பஷ்டமா எடுத்துக்க, அது காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, இதே பதிகத்திலேயே மேல இன்னும் ஒரு பாசுரம் அடுத்தது, நான் 2 பாசுரம் தள்ளி போனா என்ன சொல்ல போறார்? மேவித்தொழும் இந்திரன் பிரமன், மேவித்தொழும் சிவன் பிரமன் இந்திரன் எண்ணி வர்க்கம் நாபிக்கமல முதற்கிழங்கே என்ன அங்க சொல்ல போறார் பாசுரத்துல. அப்ப அங்க என்ன சொல்ல போறார்? இந்திரன் சிவன் பிரமன் இவர்களுக்கெல்லாம் நீதான் மூல காரணம்னு சொல்ற பொழுதோ 3 பேரும் ஒன்னு சொல்றது ஒத்துக்க முடியுமோ? இங்க இங்க சொன்னதுக்கு அங்க அப்படி சொல்றதுக்கு சரியா இங்க அர்த்தம் பண்ணணும்னா இங்க என்ன அர்த்தம் தெரியுமோ? நான்முகனே என்னால என்ன அர்த்தம்? நான்முகனுக்கு அந்தர்யாமியா இருந்து கொண்டு அவனையும் நடத்தும் அவனே
என்ன அதுதான் அர்த்தம். அது கீழே வந்து முதல் திருவாய்மொழியிலேயே என்ன காட்டியிருக்கார்? புறமொரு மூன்றெரித்து அமரர்க்கு மருவியந்து உலகழித்து அமைத்து உளன் என்று எம்பெருமானை அருளி செய்திருக்கிறார் நம்மாழ்வார். அதனால அவரவர்களுக்கு உண்டான சக்தி யாராலே கிடைத்தது என்னால் எம்பெருமானால்தான் கிடைச்சது. இதுதான் சாமானாதிகரன் சொல்றான். அந்தந்த எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறபடினாலே தான் அவரவர்களாக இருக்கிறார்கள். இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனர். யார் நின்றனர்? இவர்தான் இறையவர் நின்றனர். அவரவர் விதி வழி அடைய இறையவர் நின்றனர் என்று ஒவ்வொருத்தரும் அப்படி இதெல்லாம் முதல் திருவாய்மொழியிலேயே சொன்ன விஷயம் இது. அதுதான் இங்கேயும் கொள்ள வேணும். நான்முகனே அப்படின்னு அர்த்தம். நான்முகனுக்கு அந்தர்யாமியாய் அவனை கொண்டு என்ன பண்றாருன்னா இன்னும் தேவ திரியங் மனுஷ ஸ்தாவர என்ன இந்த சிருஷ்டிகள் எல்லாம் அவனை கொண்டு பண்ண சொல்றார். இதனால என்ன தெரியுது? அது முதல்ல சொன்னது முனியேன்னு சொன்னது பகுபவன சங்கல்பம்னு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னா சமஷ்டி சிருஷ்டின்னு பேர் வச்சிருக்கா. அதாவது முதல்ல எல்லாத்தையும் உண்டாக்குற பொழுது தானே உண்டாக்கி விடுறான். அந்த உண்டாக்கப்பட்ட பொருளை கொண்டு மேலே சிருஷ்டி பண்றத பிரம்மாவனிடத்துல கொடுக்குறான். இப்ப சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவா பகவானான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவா? லோகத்தில் இருக்கிறவெல்லாம் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாதான் சொல்லிடுவா. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சிருஷ்டி பிரம்மாதான் சிருஷ்டி பண்றான். ஆனா எதை சிருஷ்டி பண்றான்னா எம்பெருமான் படைத்த மூல பொருள்களை கொண்டு இவன் சிருஷ்டி பண்றான். அப்ப இவன் பண்றது சிருஷ்டியா அவன் பண்றது சிருஷ்டியான்னா ஆதி சிருஷ்டி பகவான் பண்றான். மேற்கொண்டு சிருஷ்டியை இவன் நாட்டை படைத்து அயன் முதலா தந்தா என்ன ஆண்டாள் அருளி செய்யலையா? நாட்டை படைத்தான் எம்பெருமான். அதுக்கப்புறம் அயனை படைத்து தொடர்ந்து நீ பண்ணுன்னு சொன்னான். இது யார் பண்ணினான் அப்படின்னு கேட்டா அது இவன் பண்றது வெட்டி சிருஷ்டி. யாரு? பிரம்மா பண்றது. பகவான் பண்ணினது சமஷ்டி சிருஷ்டி. ஒரு வேடிக்கை சொல்லுவேன். யார் பண்ணினான்னு கேட்டா லோகத்துல சாமான்யமா பார்த்தா இப்படித்தான் தோணும். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா தான் பகவான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு தெரியும். அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். என்னன்னா அதுல அன்னைக்கு ஏதோ பலகாரம் பண்ணணும். என்ன பண்ணினா ரொட்டி பண்ணணும், மாவு பிசையணும்னு வச்சுக்கோ. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். ரொட்டி பண்ணணும், ஏதோ சப்பாத்தி பண்ணணும், மாவு பிசையணும். உடனே ஆத்துல மாமியார் என்ன பண்ணுவா? ரொட்டியை எடுத்து மாவை எடுத்து பிசைஞ்சு எல்லாத்தையும் சித்தம் பண்ணி மாமியார் வச்சுட்டா. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா அந்த மாவை எடுத்து தோசை அந்த கல்லில் போட்டு ரொட்டியா எடுக்கணும். அதை இப்போ மாட்டு பொண்ணு பண்ணினான். கடைசியில் இப்படி பண்ணி எடுத்தா உடனே ரொட்டி நல்லா வந்துடுத்து. சாப்பிட்டு பார்க்குறவங்க அடனா இந்த ரொட்டி ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, இவ்வளவு மிருதுவா இருக்கு ரொட்டி, சாப்பிட்றதுக்கே இவ்வளவு நன்னா இனிமையா இருக்கு, இது யார் பண்ணினா அப்படின்னு கேட்டா உடனே மாட்டு பொண்ணு நான் தான் பண்ணினேன். இவன் என்ன பண்ணினா? வெறும் கல்லில் போட்டு எடுத்தது மட்டும்தான். இவன் இந்த பக்குவத்துல இப்படி இருக்கணும்ன்றத முதல்ல பண்ணினது யாருன்னா அந்த ரொட்டியை பிசைஞ்சு வச்சதெல்லாம் மாமியார் தான். இப்ப இது மாமியார் பண்ணினான்னு சொல்றதா மாட்டு பொண்ணு பண்ணினான்னு சொல்றதா அப்படின்னா மூல வஸ்துவை மாமியார் தயார் பண்ணினா அடுப்புல போட்டு எடுத்தது இந்த மாட்டு பொண்ணுன்னு சொல்ற மாதிரி இங்கேயும் கூட என்ன சொல்றேன்னா மூல வஸ்துவை எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான். அந்த பஞ்சீகரணம் வரைக்கும் பஞ்சபூதங்களை சிருஷ்டித்து அது தன்மாத்திரை சிருஷ்டித்து எல்லாம் வியாக்கியானத்திலேயே காட்டுறான். எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு வச்சுடுறான். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்றான்னா தொடர்ச்சியா அந்த சிருஷ்டியை பண்றான். ஆஹா, ஆதி சிருஷ்டிகர்த்தா அவன் தான். ஆனா நான் அப்படி இந்த சிருஷ்டியை பண்ற காலத்திலையும் இந்த பிரம்மாவுக்கும் அந்தர்யாமியா இருந்து அவன் அப்படி பண்ணக்கூடிய சக்தியை அவனுக்கு கொடுக்கிறவன் பகவான் தான் ஆகையினாலே அப்ப பிரம்மாவையும் கூட பகவானாகவே சொல்லலாம் என்கிற கடையினால அது சொல்றார். வியாக்கியானத்துல என்ன சொல்றாருன்னா இருந்து படைக்கும் ஆசனத்தோபாதி பிரம்மான்ற. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து தானே ஒரு காரியத்தை செய்வார். அது போல இங்க என்னன்னா பிரம்மாவாகிறார் ஒரு சரீரத்தில் இருந்து கொண்டு எம்பெருமான் மேற்கொண்டு அந்த படைத்தல் தொழிலை செய்கிறான் என்று வெறும் ஆசனம் போலதான் பிரம்மா அப்படின்னு சொல்றார். அதுல என்ன தெரியறதுன்னா அச்சேதனத்தமான மகதாதிகளை சிருஷ்டித்ததோபாதி இந்த பிரம்மாவை சிருஷ்டித்ததோபாதி ஒன்னும் வித்தியாசமே கிடையாது என்று சொல்றார். இப்ப அந்த பிரம்மாவை சிருஷ்டித்து அவனை கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் என்ன பண்ணினான் எம்பெருமான் என்னால் மேற்கொண்டு தொடர்ந்து அப்படி நடத்தும்படியா பண்ணினான். அதனால அவனை நான்முகனேனா நான்முகனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவனே என்று சொன்னார். அந்தர்யாமியா இருக்கிறதுனா நான்முகனுக்கு அந்தர்யாமியா இருந்து கொண்டு அவனை மேல இவன் என்ன பண்றான் தொடர்ச்சியாக நீ காரியங்களை செய்யன்னு சொல்றான். அப்போ உனக்கு இஷ்டமாயிருந்தால் ஒண்ணுமே சக்தி இல்லாதவனுக்கு கூட அந்தர்யாமியா இருந்து அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுத்து இவ்வளவு காரியம் பண்றியே, என்னையே இந்த மாதிரி தவிக்கப்படுற, என்னை நீ உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொன்னான். என்ன பார்த்தோம். அடுத்தது முக்கண்ணப்பான்னா இதேதான் ருத்ரன். அவன் ருத்ரன் பண்ற காரியம் என்னன்னு கேட்டா சமஹாரம்ங்கிற காரியத்தை பண்றான்.
உண்மையில சம்ஹாரத்தை அவன் பண்றானான்னு கேட்டா எத்திர உபேச்ச ஓதனம் என்று சொல்லப்பட்டபடி கடைசியில இவனையும் சேர்த்து எம்பெருமான் சம்ஹாரம் பண்றான் என்னெல்லாம் உபனிஷத்து சொல்லி இருக்கிறது. அதனால அந்த விஷயம் தனி. எப்படி பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து சிருஷ்டிக்கிற காரியத்தை பண்ணுகிறானோ அதுபோல ருத்ரனுக்கு அந்தர்யாமியா இருந்து சம்ஹார காரியத்தையும் பகவானே பண்ணுகிறபடினாலே அந்த ருத்ரனை சொல்லுகிற சப்தத்தாலே பகவானைத்தான் சொல்றார். உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பகவானைத்தான் சொல்லுகிறார். என்ன முக்கண்ணப்பாஹா அப்படின்னு சொல்றார். அந்த முக்கண்ணனான ருத்ரனுக்கு அந்தராத்மாவான எம்பெருமானை சொல்லுகிறார் இந்த இடத்துல. என்ன அப்படித்தான் அர்த்தம். இதுக்குத்தான் சாமானாதிகாரண்யன்னு பேர். இது ஏன் சுவாமி இப்படி கொள்ளணும்? நேர ருத்ரன் கொண்டுட்டா என்னன்னு கேட்டா, அப்ப எம்பெருமானியே ருத்ரன் அழைக்கிறவரா இருந்தால் கீழே அடுத்த பாசுரத்திலேயே மேவித்தொழும் இந்திரன் பிரமன் சிவன் எண்ணிவர்க்கும் நாபிக்கமல முதற்கிழங்கேன்னு சொல்றாரு. அது எப்படி பொருந்தும்? உம்பரும் யாதவரும் படைத்த முனினவன் அவன் நீன்னு சொல்றாரு. அப்ப எல்லாரையும் படைத்தவன் இவன் தான் சொல்ற மேலேயே பாசுரங்கள் இருக்கிற அப்படின்னால இந்த பாசுரத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் கொள்ள வேணும். என்ன அதெல்லாம் அர்த்தம் காட்டிருக்கா. இந்த இடத்துல ஒரு விசேஷம் ஈடும் முத்தாராயிரம் ரொம்ப ரசமா காட்டுறார். என்ன காட்டுறா? முக்கண் அப்பா அப்பான்னு சொல்ற. இந்த அப்பான்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா உபகாரகன் அர்த்தம். அப்பன்னா அப்பான்னா ரொம்ப உபகாரம் பண்றவர்னு அர்த்தம். இன்னும் ருத்ரனை போய் உபகாரம்னு சொல்றாரு. என்ன உபகாரம்? அவனை நான்முகப்பான்னு சொல்லலையே, அவனை முனியப்பான்னு சொல்லலையே. ஆனா முக்கண்ணப்பா என்று இவனை மாத்திரம் அப்பான்னு சொன்னாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார் அப்பா. ஈடும் முத்தாராயிரம் காட்டுறாரு பாருங்க. அப்பான்னா உபகாரம். என்ன உபகாரம்? சிருஷ்டியிலும் உபகாரம் இல்ல, சம்ஹாரம். சிருஷ்டிக்கிறது உபகாரம் இல்ல, சம்ஹாரம் தான் பெரிய உபகாரம்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த ஜீவாத்மாவை சிருஷ்டிச்சு விட்டா கூட இந்த உலகத்துல இவன் பண்ற பாபங்களுக்கு அளவே கிடையாது. மேல 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 இவன் இன்னும் பாபங்களை பண்ணிட்டே போறான். இவ்வளவு பாபத்தை பண்றவனுக்கு என்ன இதுல இருந்து இந்த பாபத்தை பண்ணாத இவனை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா சம்ஹாரம் தான். அப்ப சம்ஹாரம் பண்றது எதுன்னு கேட்டா அவனுக்கு பண்ற உபகாரம் இல்லையோ. இனிமேலும் பாவம் பண்ண விட்டாதபடி இவனை தடுக்கிறபடினால இதை விட என்ன உபகாரம் வேணும்? அதனால இதுதான் பெரிய உபகாரம் என்று சொல்ற. அதாவது சிருஷ்டிக்கலும் 4 நாள் கழித்து சிருஷ்டிக்கலம் சத்த கிடக்கும். ஆனா சடக்கென சம்ஹரியாவிடில் சத்த இழக்கும்படி தீம்பிலேயாய்த்து கண் வளருவது என்று ஈடும் மூத்தாராயிரம் காட்டுறார். கொஞ்சம் விட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் பாவத்தை பண்ணி இன்னும் நிறைய சேர்த்துப்போம். அதுக்காகத்தான் எங்க வேடிக்கையா எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் ஒரு கல்லூரியில. அவர் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். யாராவது உன்னை ஏதாவது பேசுன்னு சொன்னாள்னா, என்ன இல்லை இன்னொருத்தர் சொன்னார், பேசுன்னு சொன்னாள்னா குறைச்சலா 4 வார்த்தை நீ பேச போறோம்னாரு. நான் கொஞ்சம் சாமர்த்தியம் குறைவா இருந்தது அவனுக்கு. அவனை பார்த்து சொன்னேன், நீ 4 வார்த்தை பேச போறோம் அப்படின்னு. ஏன் சுவாமி 10 வார்த்தை பேசினா என்னன்னா? 4 வார்த்தை பேசினா 4 தப்பு தான் இருக்கும், 10 வார்த்தை பேசினா 10 தப்பு வருமே, அதனால சொன்னேன்டான்னு ஒரு வேடிக்கை அவனை பார்த்து. எவ்வளவு அதிகமாக பேசுறோமோ அவ்வளவு கூட தப்பும் நிறைய வந்துடுறதுதான். அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் அதிகமா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாபமும் வந்துடுறது. அப்ப அந்த பாபத்தை எல்லாம் நாம் பண்ணாத நம்ம தடுக்கிறது எந்த காரியம்னு கேட்டா இந்த சம்ஹாரம் தான். அதனால சம்ஹாரம் தான் பெரிய உபகாரம். என்ன அத்தைத்தான் சொல்றார். தந்தான் கையை கொண்டு கண்ணை கலக்கிக் கொள்வாரு போலே சிருஷ்டித்த சிருஷ்டி பேற்றுக்கு உடலென்றியே தீம்புக்கு உடலானவாறு என்ன பண்றானா அது சம்பரித்து வைக்கை. அதுக்கு சொல்ற சிறு பிரஜைகளை கையிலும் காலிலும் விலங்கிட்டு வைக்கும் மாதாவை போலே. பசங்க ரொம்ப குறும்பு பண்ணிட்டுன்னா கட்டி போட்டு வைக்கிறாள். அந்த மாதிரி இது சம்ஹாரம். அதனால அவர் என்ன சொல்றானா சம்ஹாரத்தை போய் சொல்றார் அப்படின்னு சொன்னார். இப்படி முனியே நான்முகனே முக்கண் அப்பா என்று இப்படி எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. அது இந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, இது அற்புதமான விஷயம். இதுல இந்த மாதிரி இது சாமானாதிகரண்யம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று சொல்லப்பட்ட இந்த பத யோஜனை, அதாவது இந்த அர்த்தம் இருக்கிறதே, இது ஆழ்வான் காட்டின யோஜனை என்று 9000 படி வியாக்கியானத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இது இது இந்த வியாக்கியானம் 5 வியாக்கியானத்திலையும் இருக்கு. இந்த அர்த்தம் 5 வியாக்கியானத்திலையும் எழுதி வச்சிருக்கா. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 5 வியாக்கியானத்திலையும் இந்த அர்த்தம், அதாவது முனியேன்னு சொன்னா அந்தர்யாமியான பகவான், முனியேன்னா எம்பெருமான் பகவான சங்கல்பம், அது சமஷ்டி சிருஷ்டி, நான்முகனேன்னா வெஷ்டி சிருஷ்டி, இதுன்னு சொன்னா முக்கண்ணப்பான்னு சொன்னா சம்ஹாரம்னு இப்படி அர்த்தம் காட்டினால இந்த அர்த்தம் 5 வியாக்கியானங்களையும் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை காட்டினவர் கூறத்தாழ்வான் என்று அந்த அர்த்தம் 9000 படி வியாக்கியானத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் 9000 படி வியாக்கியானம் நஞ்சியரோடு செய்தது மிக மிக சுருக்கமானது. அதுல பெரிய ஐதிக நிர்வாகங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இது மட்டும் சொல்லி இது 2 விஷயம்தான் அந்த வியாக்கியானம். முதல் திருவாய்மொழியில அந்த உளனெனில் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள் உளன் அலனெனில்
அவன் அருவம் இவ்வருவுகள் என்று பாசுரத்திற்கு ரொம்ப அழகான வியாக்கியானத்தை பண்ணினாலே அந்த வியாக்கியானத்தை பண்ணிட்டு இந்த யோஜனை ஆழ்வான் அருளி செய்தபடின்னு அங்க எழுதி வைத்திருக்க 9000 படியில மட்டும் இருக்குது, வேற எந்த வியாக்கியானத்திலையும் கிடையாது. அதே போல இங்கேயும் கூட இந்த முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்றதுக்கு இந்த அர்த்தம் கூறத்தாழ்வான் காட்டின அர்த்தம் என்று நஞ்சீரர் அருளி செய்த 9000 படியிலே மட்டும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேணும். அதற்கு மேலே அடுத்தபடியாக முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கருமாணிக்கம் மேல பாசுரத்துல என்ன போறதுன்னா முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா என்று சொல்றார். என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே. இது எத்த சொல்றதுன்னு கேட்டார். இப்போ பொல்லா கருமாணிக்கம்னு சொல்றார். எம்பெருமான பார்த்தால் அதாவது மாணிக்கம், மாணிக்கம்னா அது சிவந்த நிறத்துல தான் இருக்கும். அது மாணிக்கம்னா நம்ம எப்படி சொல்றது, ரூபின்னு சொல்றாள், அதுக்குத்தான் கெம்புன்னு சொல்லுவோம், அதுக்குத்தான் மாணிக்கம்னு பேர். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவன் சிவந்த நிறத்தில் இல்லையே, அதனால அவனை கருமாணிக்கம்னு சொன்னார். அது இல்பொருளுமைன்னு கூட சொல்லலாம், அபூதோப்புமையா கூட சொல்லலாம், இல்ல கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம், கருமாணிக்கம். அதுவும் அதுல இன்னொரு விசேஷம் என்ன சொன்னா பொல்லா கருமாணிக்கம்னு சொன்னார். பொல்லான்றதுக்கு 2 அர்த்தம் காட்டுறார். 36,000 படியில பொல்லா எல்லா வியாக்கியானத்திலையுமே காட்டுவார். என்ன காட்டுறான்னா பொல்லான்னாக்கா துளையாத அனுபவியாதன்னு ஒரு அர்த்தம். அதாவது மாணிக்கத்துல ஒரு ஓட்டையை போட்டுட்டா அதனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடுமா, அது அப்படியே முழுக்க இருக்கணும். அப்ப பொல்லா கருமாணிக்கம்னா துளை போடாத கருமாணிக்கம்னு அர்த்தம். அதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பொல்லான்னா என்ன அர்த்தம்னா அது எதிர்மறை இலக்கணை, நல்லன்னு அர்த்தம். அது விபரீத லட்சணம். அதாவது நல்லதுன்னு சொல்றதுக்கு பதிலாக அப்படி கொஞ்சம் திருஷ்டி கழிக்கிறதுக்காக பொல்லான்னு சொன்னான் அப்படின்னு 2-3 அர்த்தத்தை காட்டுறார். இப்ப இது எத்த சொல்லுகிறதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய சம்ரக்ஷணத்தை சொல்லுகிறது. அதாவது இப்போ நான்முகனே என்கிறபடினாலே சிருஷ்டியை சொல்லி, முக்கண்ணப்பா என்கிறதுனால சம்ஹாரத்தை சொன்னபடினாலே இப்ப பொல்லா கருமாணிக்கமேன்னு சொல்றது எத்த சொல்லுகிறதுனா சிருஷ்டிகர்த்தாவான எம்பெருமானை சொல்லுகிறது. நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொல்லச்சே ஆழ்வார் அப்படி வியாக்கியானத்தில் ரொம்ப சொல்ற, கண்ணை செம்பளித்து கொண்டு சொல்ற முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு இப்படி மூஞ்சியை திருப்பின்னு இருந்தார். பொல்லா கருமாணிக்கமேன்னு சொல்லச்ச அங்க என்ன இருக்குது, என் பொல்லா கருமாணிக்கமே என்னன்னு வேற ஆழ்வார் அருளி செய்திருக்காரு இல்லையோ. அதனால எம்பெருமானையே பார்த்து அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் சொல்லி அவன் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் என்று அந்த சிருஷ்டிகர்த்தா என்ன பண்றான்னா சம்ஹாரத்தை இன்னொருத்த இடத்துல கொடுத்தான், சிருஷ்டியை இன்னொருத்தட கொடுத்தான், அதான் சிருஷ்டியை இன்னொருத்தட கொடுத்தான். ஆனா ரட்சணத்தை மாத்திரம் வேற யார் இடத்துலயும் கொடுக்கல, தானே தான் பண்ணணுமா. இன்னொருத்தர் இடத்துல கொடுத்தா சரியா பண்ணுவாளா மாட்டாளோன்னு இவனுக்கு ஒரு இது உண்டு, சந்தேகம் உண்டு. ஏன்னா ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது ரட்சணம். அதை எப்படி சொல்றாரு தெரியுமா, ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு மீதி காரியங்களை பண்றதெல்லாம் மற்றவாழ்கிட்ட கொடுப்பாளாம். ஆனா அந்த குழந்தைய சீராட்டுற காரியத்தை மட்டும் தானே பண்ணுவாளும். கொஞ்ச நாள் எங்கிட்ட கொடுறீ அந்த குழந்தைய அப்படின்னு இந்த பெண்ணனுடைய தாயாரே வந்து கேட்டா கூட, அம்மா உனக்கெல்லாம் இந்த குழந்தைய பார்த்துக்க தெரியாது, எனக்கு தான் தெரியும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது. உடனே சொல்ல, என்னடி உன்னையே பெத்தவள் நான் தானேடி, அதெல்லாம் அந்த காலம், இப்ப அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயினிடத்துல கூட அந்த குழந்தையை பரிபாலிக்கிற காரியத்தை தாயார் கொடுக்கறதுக்கு அப்படி கொஞ்சம் சங்கோச்சப்படுவலாம். அந்த மாதிரி உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிற காரியத்தை இன்னொருத்தர் இடத்துல கொடுக்காத தானே பண்றான் என்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல அடுத்ததாக இது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, இப்படி எல்லாரையும் ரட்சிக்கிற நீ இப்ப என்ன ரட்சிக்கலையே. இது கூட கூட நாம் இந்த அனுபவத்தை வச்சு இப்ப ஆழ்வார் எம்பெருமான இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னு அவனை கொண்டாடுறதுக்கு இல்லை, அவனை இப்படி பண்ண வேண்டிய நீ என்ன இப்படி கதற விடுகிறாயே என்று சொல்றதுக்குத்தானே. ஆயினாலே இப்படி முனியே நீ பகுபவன சங்கல்பம் பண்ணினாய், அந்த பகுபவன சங்கல்பத்துல என்ன தவிரவான் கேட்கிறார். நான்முகனே அவனை கொண்டு காரியம் பண்ணினாய், ஆனா எனக்கு ரட்சணத்தை பண்ணல. அவன் முக்கண்ணப்பா அவனை கொண்டு உபகாரத்தை பண்றாய் இதுக்கு லோகத்துக்கு, ஆனா எனக்கு அந்த உபகாரத்தை நீ பண்ணவில்லை என்று சொல்லிட்டே பொல்லா கருமாணிக்கமே எல்லாரையும் ரட்சிக்கிற நீ என்ன ரட்சிக்கவில்லையே என்னெல்லாம் ஆழ்வார் இப்படி கேட்டுக்கொண்டே வந்தவர். இப்ப என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா, என் கல்வான்ற என்னுடைய கல்வனேன்ற என் கல்வான்றதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் என்ன சொல்றாரு தெரியுமோ. இது கூறத்தாழ்வான் இங்க ஒரு நிர்வாகம் பண்ணினதாக 24,000 படியில மட்டும் ஒரு அர்த்தம் காட்டுற. இது வேற வியாக்கியானத்தில் ஒரு வியாக்கியானத்தில் ஒரு அம்சம் விசேஷமாக இருப்பது. என் கல்வா நிர்கேதுகமாக உன் வடிவழகை காட்டி என்னை விஷயீகரித்தவனே என்று ஆழ்வான் நிர்வாகம். நிர்கேதுகமாக நான் கேட்டேன், உன்னை உன்னுடைய திருமேனி எனக்கு காட்டு
எனக்கு மயிரவ மதினம் அருள் என்று ஏதாவது நான் கேட்டேனோ? நான் பாட்டுக்கு எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருந்தேன் சம்சாரத்துல. நானும் உண்டிய உடைய உகந்து ஓடும் இம்மண்டலத்துல நானும் ஒரு ஜீவாத்மாவா அல்லாடிட்டு இருந்தேன். நீயே கூட்டு என் தலையில கைய வச்சு இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி எனக்கு மயிரவர் மதினம் அருளி உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் காட்டி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப அதுக்கு பலனா என்ன கொடுக்கணுமோ அந்த மோட்சத்தை கொடுக்காமல் இப்படி பண்றியே, நீ கள்வன் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து சொல்றார் அப்படின்றார். என் இசைவின்றிக்கே இருக்க என்னை அபகரித்தவனே. கள்வன்னா என்ன பண்ணுவான்? அது திடீர்னு அவன் எடுத்துன்னு போடுறான் இல்லையா? அவன் தான் கள்வன்னா திருடன்னு அர்த்தம். என்ன திருட்டு? ஒரு வஸ்து இன்னொருத்தருது இசைவு இல்லாத இருந்துச்சே எடுத்துன்னு போடுறான். அந்த மாதிரி என்னன்னா நியாயமா என்ன சொல்லணும் தெரியுமா? நாம தான் திருடன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி சொல்றதுன்னா, யஹா அந்நியதா சந்தமானம் யஹா, அதை என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தருடையதான ஆத்ம வஸ்துவை தன்னுடையதாக நினைக்கிறானே அவனுக்குத்தான் சோரேன கிம்தேன நகர்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா என்று நம்மை கள்வன்னு சொல்லி வச்சிருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பகவானுடையதான இந்த ஆத்ம வஸ்துவை எப்பொழுது நாம் நம்முடையது என்று நினைக்கிறோமோ, நம்ம விட பெரிய திருடன் உலகத்துல கிடையவே கிடையாது. அதாவது இன்னொருத்தருடைய வஸ்துவை நம்மதுன்னு நினைச்சா நாம தான் பெரிய திருடன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இப்போ கள்வன் நான் என்று சொல்ல வேண்டி இருக்க ஆழ்வார் என்ன பண்ணினார்னு கேட்டா, எம்பெருமான கள்வன்னு சொல்லிவிட்டு. என்ன கள்வன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்ம வஸ்துவை இப்ப எம்பெருமான் அபகரிச்சு விட்டான், தன்னுடையதாக ஆக்கி விட்டான். எப்படி ஞானத்தை கொடுத்து தன்னுதாக ஆக்கி விட்டான். இப்ப எம்பெருமான கள்வன் ஆழ்வார் இந்த இடத்துல ஈடுமுத்தரார் இப்படில ரொம்ப ரசமா ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்ன சொல்ற பாருங்க, எம்பெருமானே தன்னுடைய வஸ்துவை தானே திருப்பி எடுத்துக்கொண்டாலும் கடைசியில் அவனை கள்வன்னு சொல்ல வேண்டிய தலையெழுத்து வந்து கொடுத்து பாருங்க எல்லாருக்கும். அதான் என்ன அழகா சொல்றாருன்னா, வடிவழகை காட்டி அபகரிக்கும். அதாவது ஈஸ்வரனுதான ஆத்ம வஸ்துவை முன் தோற்றாதே நின்று அபகரிக்கும் ஜீவாத்மா, வடிவழை காட்டி இவனை அபகரிக்கும் சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனுக்கும் தன் வஸ்துவை களவு கொள்ள வேண்டும்படி ஆகிற இவனுடைய எண்ணுரம் இருப்பது. என்ற உரம் இந்த ஆத்மா என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றானே, அது பகவானுடையது. கடைசியில் பகவானே அதை திருப்பி எடுத்துன்னு போனா கூட இன்னும் திருடின்னு வந்துட்டா மாதிரி தான் அவன் எம்பெருமான் நினைக்க வேண்டியிருக்குதுன்றார். அதுக்கு எப்படி போலன்னா, ஜனகராஜன் பிள்ளைவை நீர் வார்ப்பித்து தனக்கு ஆக்கினார் போல. ஜனகராஜன் பெண் பிள்ளை யாரு? சீதா பிராட்டி. அவள் யாரு? விஷ்ணு சிறுகி அனபாயினி அகலகில்லே நிறையும் என்று இருக்கக்கூடிய பிராட்டி. ஆனா அவளை கொடுக்கிற பொழுது ஜனக சக்கரவர்த்தி என்ன சொல்லி கொடுத்தான்? இயம் சீதா மம சுத்தா, என்னுடைய பெண் பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தான். கடைசியில் யாரு? மகாபலி என்ன பண்ணினா, ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய நான் மன்னா என்ன சொல்றேன், என்னுடைய பாதத்தால் யான் இழப்ப முடிவன் மன்னா தருகன்னு சொல்லி இவர் கேட்டானாம். உடனே மற்றவனும் என்னால் தரப்பட்டதன் நலுமே என்று தன்னுடைய ராஜ்யத்தை என்னமோ இவனுக்கு கொடுக்குற மாதிரி எம்பெருமானுக்கு மகாபலி கொடுத்தான். அது போலத்தான் நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆனா நான் உண்மையா பார்த்தா நாம தான் திருட்டு. அதுதான் விவரிச்சுட்டே போனா நாழி ஆயிடுது. காஞ்சிபுரத்துல கள்வன்னே ஒரு பெருமாள் திருநாமத்தோடு ஒரு திவிதேசம் இருக்கிறது. 108 திவிதேசத்துல அது ஒரு திவிதேசம். இப்ப எங்கேயோ நிஜமாவே ஒரு கள்வரா எங்கேயோ ஒரு காமாட்சி அம்மன் கோயில் உள்ள ஒடுங்கி கிடக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு காலத்துல தனி சன்னதியா இருந்திருக்கணுமோ என்னமோ தெரியல. அந்த திவிதேசத்துக்கு பிள்ளை பெருமாளை எங்கார் 108 திருப்பதி அந்தாதில பாசுரம் பாடுற பொழுது, பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை என்னதென்று கொண்டேனை கல்வே கல்வா என்னாதே, புல்வாய் புலந்த புனிதா கச்சி கிடந்த கரும்பே உன்னை கல்வா என்பது என் கொண்டு. உன்னுடைய ஆத்மாவை என்னதுன்னு நான் அபகரிச்சுருக்கேன். என்ன போய் யாரும் கல்வன்னு சொல்லவே இல்லை. ஆனா உன்னை போய் கல்வன்னு சொல்றாளே எல்லாரும் அப்படின்னு இந்த கல்வன் என்கிற எம்பெருமானுக்கு பாசுரமே பாடினார். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, என் கல்வா என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானுக்கே கூட அவனுடைய வஸ்துவான இந்த ஜீவாத்மாவை தனக்கு ஆக்கி கொண்டான்னா அவனை கல்வான்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னார். ஒரு வேடிக்கையா ஒரு உதாரணம் சொல்லுவேன். அடியே என்னன்னா, ஒரு இது சின்ன சுயபுராணம் தான் வச்சுங்களேன். என்னன்னா, எங்க ஆத்துல ஒரு ஏதோ ஒரு பழைய பெஞ்சு ஒன்று இருந்தது, மர பெஞ்சு ஒன்று. அது என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வேற ஒருத்தர் தெரிஞ்சவர் ஆத்துல யாருக்கோ உடம்பு சரியா இல்லைன்னு கேட்டா, எங்க ஒரு பெஞ்ச் இருந்தா வேணுமே கொடுமேன்னு கேட்டா, எங்க ஆத்துல இருந்த பெஞ்சை அவாத்துல கொடுத்துட்டேன். அவாத்திலேயே வச்சுருந்தா ரொம்ப நாள் திருப்பி கொடுக்கவே இல்லை. அப்படியே இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ 10-15 வருஷம் அவாத்திலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அந்த பெஞ்சு எல்லாம் முடிச்சுப்பா. அவ ஏதோ காரணத்தினால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வெளியில போறா. அப்போ அவளுக்கு வேண்டாத சாமான்லாம் திருப்பி கொடுத்தோம். இந்த பெஞ்சு அங்கே நம்ம ஆத்துதாச்சேன், அதனால கொண்டு வந்து எங்காத்துல கொண்டு வந்து வச்சுட்டா. இந்த பெஞ்சை இது உங்களது தானே, நீர் எடுத்துங்க அப்படின்னு. சரி, எங்காத்துல கொண்டு வந்து வச்சுட்டா. வச்சாக்கா வெளியிலேருந்து புதுசா வருவாள்லாம், இந்த பெஞ்சு இது அவரது இல்லையோ, அந்த பெஞ்சை நீங்க ஏன் எடுத்துன்னு வந்தீங்க, இது அவாத்து பெஞ்சாச்சே நீங்க ஏன் எடுத்துன்னு வந்தீங்கன்னு திருப்பி என்ன பார்த்து கேட்கறேன். இல்ல எங்காவது பெஞ்சு தான் அவாத்துல இருந்து சொன்னா, இல்லையே
நான் வாரத்தில் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேனே, கிட்டத்தட்ட 20 வருஷமா பார்த்துருக்கேன், 30 வருஷமா பார்த்துருக்கேன்னா 20 வருஷமா 30 வருஷமா வாரத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா இல்லையோ, எங்காத்துக்கு அவளை கொடுத்து திருப்பி எங்காத்துக்கு வந்துட்ட கூட நியாயமா அவாத்துலேயும் திருடின்னு வந்துட்ட மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா, இதுதான் நாம இந்த விஷயத்தை தான் ஜீவாத்மா நம்மதுன்னு நினைக்கிறோம். எம்பெருமான் திரும்பி தனக்காக்கி கொண்டா கூட என்னமோ இவனண்டே அவன் திருடின்னு போயிட்டா மாதிரி நினைக்கிறாளே தவிர அவனதை அவன் தனதாக ஆக்கி கொண்டான்னு யாரும் நினைக்கிறது இல்லையா. அதைத்தான் ஆழ்வார் என் கழ்வா என்று இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார் என்று இப்படி எல்லாம் சொல்றார். ஆஹா, தனியேன் ஆர்வீரே என் தலைமிசையாய் வந்துட்டு, தனியேன் ஆர்வீர்ன்ற, தனியேன்னா ஆழ்வார் ரொம்ப தனியானவர். என்ன தனி அவருக்கு என்று கேட்டால் ஆழ்வாருடைய தனியை என்ன சொல்றது, இவர் மயரோர மதிலும் அருளை பெற்று விட்டபடியினாலே இவருக்கு இந்த சம்சாரிகளோட கூட்டு கிடையாது இவருக்கு. ஏன்னா சம்சாரிகள் யாருக்கும் இந்த ஞானமே இல்லை, அதனால அவளோட இவர் சேர முடியாது. ஆனா மயரோர மதிலும் அருளின உடனே அதுக்கு பலமா உடனே அதுக்கு சேர பரமபதத்தை கொடுத்திருந்தா நித்திய துரிகளோடையாவது போய் சேர்ந்திருப்பார். ஆனா அங்கேயும் இன்னும் போகல. கடைசியில் அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தேனும் அல்லேன் என்று ஆழ்வாரே அருளி செய்தபடி கடைசியில் இப்ப இவர் என்ன ஆழ்வார் தனியாகிட்டார். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, தனியா இருக்கிறபடினால அப்படிப்பட்ட தனியேன் ஆர்வீரே நீ என் தலைமிசையாய் வந்துட்டு, இப்படி என்னிடத்துல அவ்வளவு பிரீத்தியோடு வந்து என்னோட கலந்தாய். ஆனால் இனி நான் போகலொட்டேன். பாருங்க, இங்க ஒரு இனி, இந்த 20 கால் இனியில இது 18வது இனியோ 19வது இனியோ வைத்துக் கொள்ளுங்கள். இனி நான் போகலொட்டேன், இனிமே உன்னை விட மாட்டேன். என்னன்னா இத்தனை நாள் விட்டேன்னா இனின்றதுக்கு என்ன அர்த்தம் பண்றார் அப்படின்னா, அர்ச்சராஜி மார்க்கத்தையும் காட்டி கொடுத்தோம், பரமபத அனுபவத்தையும் காட்டி கொடுத்த பிற்பாடு இனிமேலும் என்னை நீ விட்டு போனாயானால் என்னால தரித்திருக்க முடியாது என்று சொல்றார் அவர். அதாவது இனி நான் போகலொட்டேன்னு அர்த்தம். வரும்போது உன் சுவாதந்திரியத்தாலே வரலாம், ஆனால் போகும்போது நீ என்ன பண்ணணும்னா என்னையும் சேர்த்தான் அழைச்சிட்டு போகணும். நான் நீ போக இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. மாயம் செய்யேல் என்னன்னு அர்த்தம். சரி, ஆழ்வார் இப்ப கதறார், மறுபடியும் இவருக்கு ஏதாவது ஒரு குணாவிஷ்காரத்தை காட்டி குணத்தை காட்டி கொஞ்ச நாள் இவர் இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கலாமான்னு கேட்டா அப்படியெல்லாம் இனிமே நான் விட மாட்டேன்னு சொல்றேன். இப்ப இத்தனை நாள் என்ன பண்ணி நான் எம்பெருமான் ஆழ்வாருக்கு துக்கம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் இன்னொரு குணத்தை காட்டுவன், உடனே ஆழ்வார் அந்த குணத்தை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பதிகம் பாடுவார். இப்படியே போயிட்டு இருந்தது. இனிமேல் எல்லாம் அதெல்லாம் செல்லாது, எனக்கு இனிமேல் தரித்திருக்கிற நிலையே போயிடுத்து, நீ என்னை திருவடி சேர்த்துட்டு தான் ஆகணும். இனிமேலுக்கும் எனக்கு ஒரு மாயம், அதாவது மாயம்னா இந்த இடத்துல எது மாயம், அந்த மானச சாட்சா்காரத்தை மறுபடியும் கொடுத்து என்னை நான் பெற்றுவிட்டார் போல ஒரு பாவனையை உண்டாக்கி அதிலே நான் இருந்து மறுபடியும் அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கதறி இந்த நிலைமையெல்லாம் எனக்கு ஏற்படவே கூடாது. ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே அப்படின்னு சொன்னார். உடனே 2வது பாட்டு அதுலயும் அப்படித்தான் மாயம் செய்யல் என்னை அப்படின்னு தொடங்குறார். மாயம் செய்யல் என்னைன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் என்ன பண்ணாது அப்படின்னா திருப்பி ஆழ்வார் ஏன் மறுபடியும் சொல்றார் என்று பார்த்தால் அதான் அந்த விஷயம். எம்பெருமான் சொன்ன பிற்பாடு ஆழ்வாருக்கு இன்னும் பதில் சொல்லல எம்பெருமான். உடனே மறுபடியும் ஏதாவது மாயங்கையும் பண்ணிட போறானோ அப்படின்னு ஆழ்வாருக்கே பயம். அதனால என்ன பண்ணினாராம், மாயம் செய்யல் என்னை அப்படின்னு சொன்னார். அதாவது பண்டு உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், நான் காண முடியாமல் இவ்வளவு துன்பப்படுகிறேன். இப்ப மறுபடியும் கண்டால் போல ஒரு இத்த காட்டி என் நெஞ்சில மட்டும் தோன்றும்படியாக ஒரு சாட்சா்காரத்தை மானச சாட்சா்காரத்தை ஏற்படுத்தி மறுபடியும் என்னுடைய துன்பத்தை அதிகமாக்காத. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்படி ஆக்காது இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன், இத்தனை நாள் பண்ண மாதிரி இனிமே நீ பண்ணக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா நின்னானை பாசுரம் மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்னானை கண்டாய். என்ன சொல்ல, உன் பிராட்டி மேல ஆணை, உன் மேல ஆணை, நீ என்ன பண்ணணும், என்ன மாயமே செய்யக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ, என்னை உன்னுடைய திருவடிகளிலே உடனே சேர்த்துக்கொள் என்று சொல்றார். திருவினுடைய ஆணை என்று சொல்றார். என்ன சொல்றேன்னா திருவினுடைய மற்றவாளுக்கெல்லாம், அதாவது மற்றவாளுக்கெல்லாம் திரு மேல ஆணை, அதாவது இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றார். நீ எனக்கு பண்ணித்தான் ஆகணும், 2 பேரையும் சேர்த்து சொல்றார். என்ன சொல்றேன்னா இங்க வியாக்கியானத்துல அர்த்தம் கிடையாது. புறம்போள்ளார்க்கெல்லாம் ஆணை உன்னுடைய ஆணை, ஆனால் உனக்கிடும் ஆணை அவள ஆணை. பிரத்தியாருக்கெல்லாம் சொல்ற பொழுது பகவான் அறிய சத்தியம் பண்றேன்னு சொல்லுவாளாம். எம்பெருமான் மேல ஆணை, நான் சொல்றது பொய் இல்லை அப்படின்னு மற்றவாழ் இடத்துல சொல்லுவாளாம். எம்பெருமான் இடத்துல போய் என்ன சொல்றதுன்னு கேட்டா பிராட்டி மேல ஆணைன்னு சொல்றாளாம். அதுதான் இன்னும் விசேஷம். என்ன, எம்பெருமானும் அந்த பிராட்டி மேல ஆணையிட்டால் உடனே எம்பெருமானால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே திருவாணி நின்னா அணை கண்டாய் என்ன ஆழ்வார் சொன்னார். சொன்ன உடனே எம்பெருமான் சொன்னானா, ஆழ்வீர்
இந்த மாதிரிலாம் நீர் என் பேர்ல ஆணையிடலாமா? இது உங்களுடைய சொரூபத்துக்கே சேராது. நீரிட்ட ஆணை உங்களுடைய சொரூபத்தோடு விருத்தம், அது பொருந்தாது. நீர் சேஷபூத்தர், நான் எஜமான். என்ன பண்ணணும்? நான் என்ன பண்றேனோ அதை பார்த்துட்டு நீர் இருக்க வேணுமே தவிர நீர் இப்படியெல்லாம் என்ன நிர்பந்திக்க கூடாது அப்படின்னு எம்பெருமான் பார்த்து சொன்னானா. உடனே இவர் என்ன பண்ணா, அவிருத்தமே இல்லை, இது நான் ஒன்னும் சரியான விஷயம்தான் இது அப்படின்னு இனிமே திருவாய்மொழியில தான் ஈடுமுத்தாராயிரப்படியில என்ன காட்டுகிறார்னா, அவிருத்தம், இது விருத்தமே கிடையாது, அவிருத்தம் என்கிறார். மேலு திருவாய்மொழி குறையும், எனக்கு இருக்கிற துக்கத்தை பாருன்னு சொன்னான். அதுக்கு சொன்னா, உமக்கு எம்பெருமான் சொல்றானா, உமக்கு பாரதம் தெரியும் தானே சொரூபம், நான் என்ன பண்றேனோ அதை பார்த்துட்டு தானே நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா. வாஸ்தவம் தான், நீ உனக்கு பாரதம் தெரியும் தான் சொரூபம், நீ என்ன பண்றியோ அதை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனா இருக்கிறதுக்கு நான் இருக்கணுமே, என்னுடைய ஜீவாத்மா இருந்தா தானே. இதோ இன்னும் கொஞ்ச நாளில இது சித்திரமா போக போறது, நீ என்ன அனுகிரகிக்கலன்னா இந்த ஆத்மாவே இல்லாமல் போக போகிறதுன்றார் ஆழ்வார். அப்ப என்ன பண்றது, நீ அனுகிரகித்துத்தான் ஆக வேணும் சொல்றாராம். சேஷபூத்தனாய் கண்டிருக்க வேணுமே என்று. பாரதந்திரியம் சொரூபமானால், பாரதந்திரியம் சொரூபம் சொன்னா உன்னை விட்டு தனியா இருக்கிற இருப்பு அதுக்கு உண்டோ? எனக்கு கிடையவே கிடையாது. நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்னாகவே. நீ என்ன பண்ணினாய்? நேசம் செய்துன்ற பிராட்டி பக்கலிலும் வைக்காத பிரீத்தியை நீ என் பக்கலிலே வைத்தாய். எல்லாம் கழியே சொல்லியிருக்க. நமக்கும் பூவின் மிஷனங்கைக்கும் என்பனை என்னெல்லாம் சொல்ற பொழுது நல்ல விசேஷமான அர்த்தம் காட்டின. பிராட்டி மேல வச்ச ஆசை கூட குறைவு, என்னிடத்துல வச்ச ஆசை தான் அதிகம் என்னெல்லாம் அந்த இடத்துல பாசுரத்துல எல்லாம் அனுபவித்திருக்கிறோம் நாம். அப்படி இருக்கிற பொழுது பிராட்டிமாருக்கு பண்ணாத ஒரு ஸ்நேகத்தை என் பக்கலிலே பண்ணி, இப்பொழுது நான் உன்னை அடைய வேணும் என்று நினைக்கிற பொழுது எனக்கு நீ உன்னை கொடுக்காமல் இருக்கலாமா? உடனே என்னை நீ கொடுக்க வேணும். கூசம் செய்யாது கொண்டாய், என்ன பண்ணா, என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ அப்படின்னு சொல்ற. என்னை வந்து நீ என்னை கூவிக்கொள்ளாய், உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேணும். மறுபடியும் நீ இன்னொரு குணாவிஷ்காரத்தை பண்ணக்கூடாது என்று இந்த இரண்டாவது பாசுரத்தில் தெரிவித்தார். அப்பவும் எம்பெருமான் இன்னும் வரல. உடனே பார்த்தார் ஆழ்வார், இன்னும் கதர்றார். கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே, ஆவிக்கோர் 10 கொம்பு நின்னலால் அருகின்னிலேன் யான், மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரனாதிக்கெல்லாம், நாவிக்கமல முதற்கிழங்கே உம்பர் அந்த அதுவே உம்பரந்ததுவே. கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோன்னர். கூவிக்கொள்ளாய் நான் ஆழ்வார். இன்னும் மறுபடியும் கூவிக்கொள்ளாய்னு அடுத்த பாசுரத்திலையும் சொல்றார். என்னன்னா, தாகித்தவன் தண்ணீர் தண்ணீர் என்னுமா போலேன்ற. எத்தனை தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டே இருப்பணும் இல்லையோ, அது போல இவர் என்ன பண்றாரா, கீழ்பாசுரத்தின் முடிவுல கூவிக்கொள்ளாயினார், மறுபடியும் இப்ப கூவிக்கொள்ளாயின்றார். அதுவும் இன்னொன்னு, வந்து அந்தோ வந்து கூவிக்கொள்ளாய். வந்துன்றதுக்கு எவ்வளவு அர்த்தம் பண்றாரு தெரியுமோ? 736 வந்து கூவிக்கொள்ள வேணும். ஆற்றாமை மிக்காலும் நான் வந்து கெட்டுகை முறை அன்று. பின்ன என்ன பண்ண, அது உனக்கு அவத்தியம். நீ என்ன பண்ணணும், நீதான் என்னிடத்துல வரணும். அதான் பரகத ஸ்வீகாரம் தான், ஸ்வகத ஸ்வீகாரம் கூடாது அப்படின்றதான் இந்த பாத்துல கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ வந்து என்ன அனுகிரகிக்கணும். நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்தா உனக்குத்தான் அது அவத்தியம். அங்க சொன்னாரோ இல்லையோ சக்கரவர்த்தி திருமகன் என்ன சொன்னார்? ஹ்ரீரேஷாகி மமாதுலா என்று சொன்னார். ஐயோ எது ஈதிர்ஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேயைஹி உபஸ்திதா பிரசீதந்து பவந்தோமே. மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வர வேண்டி இருக்க, ரிஷிகளாகிற நீங்கள் என் இடத்துக்கு வரும்படியாக நான் பண்ணிவிட்டேன்னு மன்னிக்கணும்னு நீ கதறினது ஞாபகம் இருக்கா? அதனால இப்போ உனக்கு சொல்றேன், என்னை வந்து நீ கூவிக்கொள்ளாய் என்று சொல்றார். கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே. ஏற்கனவே வந்த சப்தம்தான். அதுல என்ன அர்த்தம்னா, ரொம்ப விலக்கணமான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பொல்லா கருமாணிக்கம் என்று அப்படி அருளி செய்தார். உடனே ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் சொன்னானா, எல்லாம் சரிதான் சுவாமி, வந்து நான் கூவிக்கொள்ளணும்னு சொன்னான், அதுக்கு நீர் ஏதாவது பண்ணி இருக்கணுமே, உன் தலையில ஏதாவது சாதனம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டானா எம்பெருமான். வெறும் இவரை பரீட்சிக்கிறதுக்காக கேட்கிறான் அந்த வார்த்தை. கேட்ட உடனே ஆழ்வார் சொல்றார், அல்லாத பிரம்மாக்களும் தங்கள் காரியம் செய்து கொள்ளுகிறார்கள். பிரம்மா முதலானவர்கள் இருக்காள, அவளுக்கு நீ தானே போய் அனுகிரகம் பண்ற. ஆவிக்கோர் 10 கொம்பு நின்னலால் அருகில்லேன் என்ற வார்த்தையாவது நான் சொல்றேன். இதை கூட சொல்ல தெரியாது இந்த பிரம்மாக்களுக்கு. பிரம்மா இந்திரன் முதலானவர்களுக்கெல்லாம் நீதான் ஆவிக்கோர் 10 கொம்புன்னு கூட சொல்ல தெரியாது அவளுக்கு. அவளை எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான்னு கேட்டா, புனஸ்தைலோக்கிய தாத்திருத்துவம் பிராப்தம், திருப்பி எனக்கு இந்த பதவி கிடைக்குமா, திருப்பி இந்த பதவி கிடைக்குமா, எனக்கு இதுலதான் கண்ணா இருக்காளே தவிர உன்னிடத்துல அவளுக்கு ஈடுபாடு கூட இல்லையே. ஆனா அவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்றாயே. மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரனா ஆதிக்கெல்லாம்
என்று பிரமன் சிவன் இந்திரன் சப்ரம்மா சசிவ சேந்திரா அப்படியே அந்த உபனிஷத் வாக்கியத்தை அனுசரித்து அப்படியே சொல்றார். அவெல்லாம் எல்லாரும் மேவித்தொழும் பிரமன், மேவித்தொழும்னா எல்லாரும் கூடி வந்து தொழுகிறார்கள்னு சொன்னார். அதுக்கு கூட விடாமல் ஈடு முக்தாராயிருப்படியில் என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா, அல்லாத போது அந்யோன்யம் விருத்தராயிருப்பர். தனித்தனியா இருக்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருப்பலாம். ஆனா தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா மொத்த பேரும் கும்பலா வந்து பெருமாள் திருவடியில் விழுவாள். அதான் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரனா ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேருக்கும் மூலமாயிருப்பவன், அவர்களெல்லாம் சிருஷ்டித்தவன் பகவான் தான். இப்ப இந்த பாசுரம் இருக்கிற பொழுது முனியே நான்முகனே முக்கண்ணாமாவுக்கு என்ன வியாக்கியானம் பண்ண முடியும்? வேற வியாக்கியானம் அவனை அவனே ருத்ரன், அவனே பிரம்மான்னு சொல்ல முடியுமா? பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவன் என்கிறதான் அர்த்தம் என்கிற அர்த்தத்தை இதை வைத்து நாம் அங்கேயும் அர்த்தம் பண்ண வேணும். அதுதான் சொல்றான். அடுத்தது உம்பரந்தன் பாழேயோ அதனுள் மிக நீயேயோ அம்பரனச்சோதி அதனுள் பிரமனரன்னி உம்பரும் யாதவரும் படைத்த முனிவனவன்னி எம்பரம் சாதிக்கலுத்து என்னை போற விட்டுட்டாயே. முதல் 3 அடிகள்ல இந்த சமானாதிகரண்யத்தை தான் சொல்றாரு. இந்த கீழ்ப்பாசுரத்துல என்ன காட்டினார்? அந்த பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நான் முதற்கிழங்குன்னு சொன்னார். ஆனா முதல் பாசுரத்துல என்ன சொன்னார்? முனியே நான்முகனேன்னு அவனையே நான்முகனாய் அவனையே முக்கண்ணப்பனாய் சொன்னார். இப்ப இது ரெண்டுத்துக்கும் பொருத்தல்லையேன்னு சொன்னார். அதான் அந்த சமானாதிகரண்யம் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். அது என்ன, இங்கே கீழே 6ஆம் பத்திலேயே 9ஆம் திருவாய்மொழியில் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சிடர்களை 2ஆய் சிவனாய் அயனானாய் என்று எல்லாம் எம்பெருமான் தான் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? இது அத்தனை எம்பெருமானுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாய் இருக்கிறான். நீராய்னா நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு எப்படி எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறானோ அதுபோல இந்த இவாளுக்கும் ருத்ரன் முதலானவர்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறான் என்ற அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்துல உம்பர் அந்தன் பாழேயோ என்னும் மூல பிரகிருதி அதை சொல்றார். அதனுள் மிக நீயேயோ என்ன அந்த மூல பிரகிருதிக்கு அந்தர்யாமியா இருக்கிறான் என்னும் மகதாதி விகாரங்களுக்கு காரணமாகையாலே அதுக்கெல்லாம் இருக்கான். அந்த அதனுள் மிசை என்ன அதுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறான். அம்பரனர் சோதி அதனுள் பிரமன் அரண் நீ எல்லாம் நீ தான் சொல்றார். உம்பரும் யாதவரும், உம்பரும்னா தேவர்கள், மற்றுமுள்ள யாதவரும் யாது அவரும் மற்றவர்கள் அத்தனை பேரையும் படைத்த முனிவனவன் நீ. இது கீழே சொன்னதான். முனியே நான்முகனேன்ற இடத்துல என்ன சொன்னாரோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நீ இப்ப என்ன பண்ணினா எம்பரம் சாதிக்கலுற்று என்னுடைய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வதாக கொண்டு எல்லாம் பண்ணி விட்டு இப்ப என்ன பண்ணினா என்னை போற விட்டுட்டாயே, என்னை கை கழுவி விட்டுட்டியே, இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணினாய்? எனக்கு உன்னுடைய குணத்தை எனக்கு நன்றாக காட்டி, உன்னுடைய சொரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் நன்றாக காட்டி, எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு உண்டாகும்படியா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில உன்னுடைய குணமே நடையாடாத தேசத்துல என்னை தள்ளி வைத்து விட்டாயே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணுமே உன் கிடையாதுன்னு ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சுட்டா எப்படி அப்படின்னு சொன்ன. அதுக்கு அது திருஷ்டாந்தம் சொல்றார். நளன் தமயந்திக்கு வழிகாட்டி விட்டார் போலேன்ற. நளன் என்ன பண்ணினான்? காட்டுல போறான். அவனுக்கு ஏதோ ஒரு இதனால கட்ட காலம் வந்து விட்டது. காட்டுல போயிட்டே இருக்குச்சே. கடைசியில் 2 பேரும் சேர்ந்தே தான் போகணும்னு அவள் ரொம்ப ஆசைப்படுறான். உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன்றான். சரின்னு படுத்துக்கிறான். கடைசியில் போற வழியில் அப்படியே போச்ச ஒரு இடத்துல காட்டுறான். அம்மா இது உங்க ஊருக்கு போற வழி, இது நம்ம ஊருக்கு எங்க ஊருக்கு போற வழி, வெறும் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சரி ராத்திரி போய் ஒரு இடத்துல தங்குற பொழுது என்ன பண்ணான்னா அவளை விட்டுட்டு பட்டு போயிடும். கடைசியில் நல்ல வேளை அவன் வழி காட்டி இருந்தபடினால அவள் என்ன பண்றான்னா இது உங்க ஊருக்கு போற வழி எங்க ஊருக்கு போற வழின்னு சொன்னானே, அவள் தன் ஊருக்கு போனான்னு சரித்திரங்கள்லாம் போறது. அந்த மாதிரி நளன் தமயத்துக்கு வழிகாட்டி விட்டா போல நீ என்ன பண்ணினா இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில என்னை வழிகாட்டி விட்டுட்டியே, நெறிகாட்டி நீக்குதியோன்னு அந்த மாதிரி பண்ணிட்டியே என்று எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்றார். அடுத்த பாசுரம் 5வது பாசுரம். போற விட்டிட்டென்னை நீ புறம்போ கலுத்தால் பின்னையான் ஆரை கொண்டு எத்தையந்தோ எனதென்பதன் யான் என்பதன் தீர விரும்புண்ட நீரது போல என் ஆயுள் ஆரப்பருக எனக்கு ஆறாவமுதானாயே. நீ என்னை போற விட்டுட்டு புறம் போக்கலுத்தால் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி உம்முடைய பரத்தை நான் நிர்வகிக்க தவிர்த்தால் நீரே நிர்வகிக்க வேண்டியதுதானே. நான் கை விட்டுட்டேன்னு சொல்றீரோ இல்லையோ, உம்முடைய பரத்தை உம்முடைய பொறுப்பையெல்லாம் என்னை போற வைத்தாயின்னு சொல்றார். எம்பரம் சாதிக்கருத்து என்னுடைய பாரத்தை எல்லாம் ஏத்துக்கிறதா வச்சுட்டு கடைசியில் என்னை கை விட்டுட்டேன்னு சொல்றேன்.
உன்னை நான் ரட்சிக்கிற கவலையே விடாத, மொத்த பொறுப்பும் நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு வராதே எடுத்துட்டான்னு வச்சுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய விழா நடத்துறோம்னு வச்சுங்க. அந்த விழா நடத்துற பொழுது ஒருத்தர் என்ன பண்றார், நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன், நாளைக்கு நீ வெறும் வந்தா போறோம் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு போனா அவர் ஆளையே காணும், எங்கேயோ போயிட்டார். இவன் என்ன பண்ணுவான், ஒண்ணுமே ஏற்பாடு பண்ணலையே அப்படின்னு எவ்வளவு திண்டாடுவான். அந்த மாதிரி என் பரம் சாதிக்கருத்து என்னை போற விட்டுட்டாய் அப்படின்னு கீழ்ப்பாசத்தில் சொன்னார். உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டானா, சரி உம்முடைய பரத்தை நான் நிர்வகிக்கலையோ இல்லையோ, நீரே நிர்வகிச்சுக்கிறது தானே அப்படின்னு கேட்டா, உடனே சொல்ற நானே நிர்வகிச்சும்படியாவியா என்னுடைய சொரூபம் இருக்கிறது, என் சொரூபம் சர்வதா உனக்கு பரதந்திரமாச்சே, நான் எப்படி பண்ண முடியும் சொல்றார். பின்னையான் ஆரை கொண்டு எத்தை கொண்டு எனது என்பதன் யான் என்பதன், நானும் உன்னுடைய உடைமை, என்னுடைய உடைமைகள் நீ எவற்றை சொல்லுகிறாயோ அதுவும் உன்னுடைய உடைமை. பின்ன யாரை கொண்டு, ஆரை கொண்டுன்னா வியாக்கியானத்தை ரொம்ப ரசமா சொல்றார். உபாயம் என்கிறது ஒரு புருஷனாலே தானே தவிர, என்ன புருஷார்த்தம் பெறுவது ஒரு சேத்தனாலே தானே தவிர அது இன்னொருத்தர். அதனால்தான் எத்தை கொண்டு ஆரை கொண்டு சொன்னார் என்ன அப்படி காட்டுறார். அதனால நீ என்ன சொன்னாய், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரண பிரஜான்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது மாசுச்சகான்னு சொன்னாய். அதனால அதை இப்போ நடத்தலையே, நீ எனக்கு நடத்தல, நான் போலன்றா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, என்ன நீ சொன்னதை நான் பண்ணியிருக்கேனே, அப்படி இருந்தும் கூட எனக்கு நீ இன்னும் பண்ணலையே. இப்பொழுது மாமேகம் சரணம் பிரஜா என்று சொன்ன உனக்கு இப்பொழுது நான் உபதேசிக்க வேண்டி இருப்பதே என்று சொன்னாரா. தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆரப்பருகி, ஆரப்பருகான்றது பருகி என்ன அப்படி ஒரு அர்த்தம் காட்டுறார், ரெண்டு அர்த்தம் காட்டுறார். என்ன சொல்லணும்னா, அதாவது தீர இரும்புண்ட நீரது போலன்னா நல்லா காய்ச்சின இரும்பு இருக்கும் இல்லையோ, அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டா என்ன ஆகும், அப்படியே சொல்றன்னு இந்த ஜலத்தை உள்ள இழுத்து விடும். அது போல நீ என்ன பண்ணினாய் தெரியுமா, என்னை நல்லா காய்ச்சின இரும்பு போல பரிபக்குவனாக்கி எல்லாம் பண்ணி நீ எல்லாத்தையும் இழுத்து விட்ட என்னிடத்துல. ஆனா இப்ப என்ன பண்ற, அதாவது அக்னி சந்தப்தமான இரும்பில் காய்ச்சல் தீர நீரை நிசேஷமாக புஜிக்குமா போல என் ஆத்ம வஸ்துவை நீ என்ன பண்ணினாய்னா உன்னுடைய நிர்திய போக்கியத்தை காட்டி நன்றாக புஜித்து விட்டாய், அகப்படுத்திக் கொண்டாய். ஆனால் இப்பொழுது என்ன பண்ணி விட்டாய், நீரது போல என் ஆறுயிரை ஆரப்பருகி எனக்கு ஆறாவமுதானாய். ஆறாவமுதுன்னா எத்தனை தடவை அனுபவித்தாலும் தெகுட்டாத அனுபவமாய் இருக்கிறாய். ஆனா அந்த ஆறாவமுதத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டேன், இன்னும் நான் உன்னை வந்து கெட்டி அனுபவிக்கலையே, நீ இப்படி வைத்து வைக்கலாமா அப்படின்னு இந்த ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார். இன்னொரு அர்த்தமும் காட்டுறார் அடுத்த பாசுரம். எனக்காராவமுதாய் எனதாவிய இன்னுயிரை மனக்காராமி மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் உனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பாக என் அன்பேயோ என்ன சொல்றார். எல்லா குணங்களையும் காட்டி எனக்கு ஆறாவமுதமாய் இருந்தார். நீ உன்னுடைய உனக்கேற்கும் கோலமலர்பாவைக்கு நீ மிகவும் போக்கியமானவனாய் இருக்கிறாய். அதுபோல பிராட்டிக்கு எப்படி இனியவனாய் இருக்கிறாயோ அதுபோல எனக்கும் இனியவனாய் இருந்து வைத்து அதுக்கு மேல என்ன பண்ணினாய்னா என்னுடைய ஆத்மாவையும் கூட நீ என்ன பண்ணினாய்னா மனக்காராமை மன்னி உண்டிட்டாய், நன்றாக அபினிவேசத்தோட நீ புஜித்தருளினாய், எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் கடைசியில் இப்போ என்ன புகட்டு விடுவாய் போலே இருக்கிறதே, என்ன பண்ண இனி உண்டொழியாய், இனி என்னை கைவிட்டு விடாதே, என நீ உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளத்தான் வேணும் என்று இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார். விசேஷமான வியாக்கியானங்கள், முக்கியமா இந்த பங்கி மேல காலட்சேபம் சொல்லி அந்த வியாக்கியானங்களை அனுபவிக்கிற காலத்தில் ஏற்படுகிற ஒரு ஆனந்தம் நிச்சயமா வேற எதுலையுமே ஏற்படாது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் போராது. அதனால சுருக்கமாகத்தான் அர்த்தங்களை தெரிவிக்கிறேன். அப்படி சொன்னார். கடைசியில என்ன சொல்லுகிறார், அடுத்த பாசுரம் 7வது பாசுரம். இது ரொம்ப முக்கியமான பாசுரமாக ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். கோலமலர்பாவைக்கு அன்பாக என் அன்பேயோ நீலவரை 2 பிறகவி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலன் கோட்டிடை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் பெற்றினி போக்குவனோ உன்னை பெற்றி இனி போக்குவனோ. கோலமலர்பாவைக்கு அன்பான்னு சொன்னார். உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்று கீழ்ப்பாசுரத்தில் சொன்னார். எம்பெருமானுக்கு தகுதியானவள் பிராட்டி, பிராட்டிக்கு தகுதியானவன் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக அது ஸ்ரீராமாயணத்துல இந்த பிரமாணம் எல்லாம் எடுக்கணும். நாம் அந்த சொன்னா என்ன சொல்றாருன்னா என்ன சொல்ற, ராகவோர்க திவை தேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா, அதுக்கு விசேஷார்த்தங்கள் எல்லாம் காட்டியிருக்க. அது திருவடி சொன்ன வார்த்தை, ராகவனுக்கு தகுந்தவள் வைதேகி, வைதேகிக்கு தகுந்தவன் ராமன்.
என்னெல்லாம் சொல்லுகிறாள். அதுபோல இங்க கோலம் உனக்கேற்கும் கோலமலர்பாவை, அந்த கோலமலர்பாவைக்கு அன்பான்னு சொன்னான். அதுக்கு அடுத்தபடி என்ன சொன்னா, என் அன்பேயோ, எனக்கும் அன்பனாய் இருக்கிறாய் நீ, எனக்கும் அன்பாயே இருக்கிறாய் நீ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராட்டி பரிகிரகம் நான், அதனால நீ என்னிடத்துல அன்பு வைத்திருக்கிற. எம்பெருமான் ஜீவாத்மாக்கள் இடத்துல அன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பெரிய பிராட்டியார் பரிகிரகம் ஆகையாலே என்ன சொன்னா, பெரிய பிராட்டியாருக்கு வேண்டியவளை நாமும் ரட்சிக்கத்தான் வேணும், அதனால தான் நம்ம ரட்சிக்கிறானா எம்பெருமான். அதனால கோலமா பெரிய பிராட்டியாருக்கு ஸ்நேகியாகையாலே அவள் பரிகிரகமான என்பக்கரிலே ஸ்நேகத்தை பண்ணினவனே என கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோ என்று சொன்னார். அதுக்கு மேல பூமி பிராட்டிக்கு எப்படிப்பட்ட அனுகிரகத்தை பண்ணினாய் அது போல எனக்கும் என்று சொல்லணும். அதுக்காக என்ன சொல்றார், நீலவரை 2 பிறகப்பி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய். இந்த வராக பெருமான் என்ன அப்படின்னா, பெரிய திருவுருத்தை எடுத்து அந்த பூமியை அப்படி அண்டபித்தியிலேருந்து குத்தி எடுத்தான். அப்படி வராக பெருமாள் படம் எல்லாம் பார்த்துருக்குமே, அவனுடைய கோரைப்பல் நடுவில் அந்த பூமி இருக்கிறது என்ன பார்க்கிறோம். அதான் கோலவராகம். கோலவராகம்னா மிக அழகான வராகம்னு அர்த்தம். கோலம்னால அழகு. அப்ப என்ன, அது அப்படி நிமிர்ந்து நிற்கிற பொழுதோ அந்த 2 கோரைப்பல் அப்படி நிற்கிற அழகு அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, நீலவரை 2 பிறகவ்வினும் இருந்ததோப்பா. நீலவரை ஒரு பெரிய நீல மலை, அந்த மலை மேல இந்த சந்திரனுடைய பிறை இருக்கிறத, அதாவது ஒரு 5வது நாள் 6வது நாள் பார்க்கிறோமே, இல்லை 4வது நாள் அந்த மாதிரி நாளில் பார்க்கிற பிறை அப்படி சின்னதா இருக்கு. அது ஒரு பிறை இல்லை, இந்த வராக பெருமாளுக்கு 2 தந்தம் இருக்கும் இல்லையோ அந்த கோரப்பல். அதனால எப்படி இருக்கிறதுனா, நீலவரை 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப அப்படின்னு சொல்ற. நீலவரை 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் அப்படின்னார். ஆனா இதுல எம்பெருமானுக்கு உபமானமாக ஒரு மலையை சொன்னார். அந்த கோரைப்பற்களுக்கு உபமானமாக அந்த சந்திரன் 2 பிறைன்னு சொன்னார். ஆனா பூமியை இங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா, அந்த பூமி பெருமாளுடைய வசரத்துக்கும் அந்த பெருமாளுடைய பெரிய திருவுருவத்துக்கும் பூமி ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருந்தது, அதனால சொல்லலேன்னு வியாக்கியானத்துல. அது பிறையில் மருவோபாதியதே இந்த இதுன்னு சொல்லிட்டார். எது அந்த பூமி. அதனால நீலவரை 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட வெந்தாய். அப்படி நீ போய் அதை எடுத்து நீ இப்படி பண்ணியே, அப்ப என்ன, நீலக்கடல் கடைந்தாய். உன்னை பெற்று இனிப்போக்குவனோ, பெற்று இனிப்போக்குவனோ இங்கேயும் சொல்றார் பாருங்க, இனி. அப்ப இனி எத்தனாவது இனி எண்ணிண்டே வந்தா, இது 18வது இனியா 19வது இனியா பார்க்கணும். வராக பெருமாள் சொல்றார், இனிமேல் உன்னை போக்குவனா, விடவே மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன். உனக்கு பணி செய்திருக்கேன் தவமுடையேன், அங்க உன்னை இனி போகலொட்டேன் என்று பெரியாழ்வார் கூட ஒரு திருவாய்மொழியில் அருளி செய்கிறார். இனிமேல் உன்னை நான் போக விடவே மாட்டேன் என்று ஆழ்வார். இங்கே நம்ம ஆழ்வார் எனது பெற்று இனி போக்குவனோ என்று சொல்றார். இங்க இந்த திரு பாசுரத்துல வராக பெருமாளை பத்தி அருளி செய்கிறார் என்கிறபடியினாலே ரொம்ப அழகா காஞ்சி பிரதிவாதிமேங்கிற சுவாமி அவர் தம்முடைய திவ்யார்த்த திவிக்கையில ஒரு விசேஷார்த்தம் காட்டுறார். என்னன்னா, முதல்ல நம்ம ஆழ்வார் திருவிருத்தத்துல தொடங்குகிற பொழுதே என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று எம்பெருமான் எல்லா விதமான பிறவிகளிலேயும் பிறந்தான்னு சொல்றார். இப்ப என்னென்ற யோனின்னா இதுக்கு கீழ்பட்ட யோனி இல்லை என்று சொல்லும்படியான யோனி பிறவியின் அர்த்தம். அது வராக அவதாரத்தை தான் சொல்றதுன்னு சொல்லுவா பெரிய. ஏன்னா வராகம் என்கிறது கொஞ்சம் தாழ்ந்த ஜந்துன்னு சொல்ற மாதிரி அதுலயும் பிறந்தான் எம்பெருமான். என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று திருவருத்தத்தில் தொடங்குற பொழுதே வராக அவதாரத்தை சொன்னார். அப்புறம் திருவருத்தத்தினுடைய நடுவில் சொல்ற பொழுது பெருங்கழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெறட வைத்தார் என்று வராக பெருமாள் எனக்கு கட்டாட்சம் பண்ணினார் என்று திருவருத்தத்தினுடைய நடுவில் சொன்னார். ஆதி அப்புறம் மத்தியம், அதுக்கப்புறம் திருவருத்தத்தினுடைய முடிவிலேயும் கூட என்ன சொன்னார், ஏனத்துருவாய் உலகை இடந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்று கடைசியில நான் கண்ட நல்லதுவே என்று சரமத்திலேயும் அந்த திருவருத்தத்தினுடைய கடைசியிலேயும் அந்த விஷயத்தை சொன்னார். திருவருத்தத்தினுடைய ஆதி மத்திய அவசானங்களிலே வராக பெருமாளை சொல்லி வராக பெருமாள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணார்னு சொல்றேன். அதனால அதைத்தான் இங்கேயும் ஸ்மரித்து மறுபடியும் பிரபந்தத்தை தலை கட்டுகிற பொழுதும் அந்த வராக பெருமாளை சொல்றேன். அதனால வராக பெருமாள் என்னால் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஞான பிரதானம் பண்ணினவனும். அந்த பெரியாழ்வார் கூட தமக்கு யார் இந்த ஞானத்தை கொடுத்தது என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார், ரொம்ப அழகா
அவருடைய பெரியாழ்வார் திருமொழியில் எடுத்து பார்த்தோமானால், எயித்திடை மண்கொண்ட வெந்தை இராப்பகலோது வித்து என்னை பயித்தி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினங்காப்பே. அதாவது நெய்க்குடத்தை பத்தி என்கிற திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார். எனக்கு இப்படியெல்லாம் ஞானத்தை உண்டாக்கினவன் ஆறு? எயித்திடை மண் கொண்ட வெந்தை என் வராக பெருமாளத்தான் அவரும் தெரிவிக்கிறார். மாறன் படித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் அவரும் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் பன்றியா என்று பாரகன் கேண்ட பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உய்யக்கண்டு கொண்டேன் நாராயணா என்னன் நாமம் என்று முதல் திருமொழியிலேயே திருமங்கை ஆழ்வாரும் இந்த பன்றியா என்று பாரகன் கேண்ட பாழியான் என்ன இப்படி எல்லா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் நான் வராகத்தனியொருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணியொருவன் காண்பார் மகிழ்ந்து என்று எல்லாம் பூதத்தாழ்வாருடைய பாசனம். பெரும்பாலும் ஆழ்வார்கள் எல்லாம் வராக பெருமாளை விடாமல் சொல்ற வழக்கம். அதனால தான் இவரும் கூட இந்த இடத்துல கோலவராகம் ஒன்றாய் நிலங்கோட்டிடை கொண்ட வெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் பெத்தி நிப்போக்குவனோ என்று இப்படி அருளி செய்தார். இது ரொம்ப விசேஷம். அதனால இந்த பாசுரத்திற்கு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனால் சரமதசையிலே இவர் அருளி செய்த வார்த்தை ரகசியத்தின்படி இருந்ததே என்று ஜீயரை குறித்து பட்டர் அருளி செய்தார் அப்படின்னு 24,000 படியில இருக்கிறது. அது பட்டர் சரமதசையில அருளி செய்தார் என்று 36,000 படியில இருக்கு. இல்ல நம்மாழ்வார் சரமதசையில அருளி செய்ததுன்னு அர்த்தம் கொள்ளும்படியாக 24,000 படியில இருக்கு. எப்படி இருந்தாலும் அது ரொம்ப விசேஷம். என்னன்னா இது ரொம்ப அழகா ரகசியத்திரயம். அப்படியே அதாவது ரகசியத்திரயம்னா என்ன அர்த்தம்? இது ரகசியத்தின்படி பட்டர் சர்மதசையிலே அருளி செய்த வார்த்தை ரகசியத்தின்படி இருந்தபடி கண்டதே. இப்பாட்டை நம்முடையார் துவயத்தோடே சேர்த்து அனுசந்திப்பது. பெரிய பிராட்டியாருக்கு ஸ்நேகி ஆகையாலே அவன் பரிகிரகமான நமக்கும் அவன் அன்பனாம் என்று ஜீயரை குறித்து பட்டர் அருளி செய்தார். இந்த பாசுரத்தை துவயத்துக்கு இந்த துவயத்துல என்ன சொல்றோம்? சீமன் நாராயண சரணம் சீமதே நாராயணாய என்ன அந்த பிராட்டியை சேர்த்து சொல்றோம் இல்லையோ, அது இந்த பாசுரத்துல அப்படியே காட்டப்படுகிறது. அதனால இது துவயம் போன பாசுரம். இதை துவயத்தோடு சேர்த்து அனுசந்திக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தை பற்றி பட்டர் அருளி செய்தார் நஞ்சியருக்கு என்று மிக விசேஷமாக வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார்கள். அதனால தான் இந்த பாசுரத்தை 2 தடவை சேவிக்கிறோம். திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ற பொழுதெல்லாம் இந்த பாட்டை 2 தடவை சேவிக்கிறோமே, அதுக்கு இதுதான் அர்த்தம் என்று நாம் கொள்ளலாம். சரி, அது என்ன தெரிவிக்கிறதுனா, ஆஹா பூமி பிராட்டியை பெறுவதற்காக பண்ணின செயல், ஸ்ரீ மகாலட்சுமியை பெறுவதற்காக செயல், இதையெல்லாம் கூட என்னை பெறுவதற்காக நீ செய்தாய். எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்றாராம், அப்படி எல்லாம் பண்ணிட்டு கிட்ட வந்த உடனே நீ என்னை விட்டுட்டு போனோன்னு பார்க்கிறியே, உன்னை நான் விடுவேனோ? நிச்சயமாக உன்னை நான் விடவே மாட்டேன் என்கிறார் ஆழ்வார். நீ எனக்கு இப்பொழுது அதான் விடவே மாட்டேன்னு அர்த்தம். நீ என்ன விடக்கூடாது. விடவே மாட்டேன்னு சொன்னா அப்புறம் சுகத ஸ்வீகாரம் ஆயிடுவேன். அப்படி கூடாது. ஆனால் நீ என்ன விடக்கூடாது என்று ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார். பெத்தினி போக்குவனோ உன்னையன் தனிப்பேருயிரை உத்த இருவினையாய் உயிராய் பயனாயவையாய் முத்தையும் மூலகும் பெருந்தூராய் தூத்தில் புக்கு முத்தக்கரந்தொழித்தாய் என் முதல் தனி வித்தேயோ. பெத்தி இனி போக்குவனோ இன்னொரு இனி வந்துடுது. எத்தனை இந்த பதிகத்திலேயே கிட்டத்தட்ட 3-4 இனி வந்துட்டா போல இருக்கு. 20 இனி என்று கூப்பிட்டு என்று அழைமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்தாரே, பெத்து இவ்வளவு தூரம் பெத்த பிற்பாடு இனி போக்குவனோ. நீ யாரு? உன்னை என் தனிப்பேர் உயிரை என்று சொல்றார். உன்னைனா எப்படிப்பட்ட நீ என்ன? என் தனிப்பேர் உயிர். அதாவது எம்பெருமான் என்ன சொல்றானா, நீ எதுக்காக எனக்கு எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், நீ முத்த கறந்து ஒழித்தாய் என் முதல் தனி வித்தேயோ என்ன இந்த பாசுரத்தில் அது சொல்லுவர் காட்டு வருவர். என்ன சொல்றாருன்னா, எம்பெருமான் எங்க இருக்க? எல்லா இடத்துலயும் நான் பரவி இருக்கிறேன், உலகம் முழுக்க நான் வியாபிச்சிருக்கிறேன், அதை நீர் பார்த்துக் கொள்ள வேண்டியது தானேன்னு அடுத்து சொல்றார். இவரே ஆழ்வார் பாசுரத்திலேயே இங்கேயே சொல்றார் பாருங்க. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? உத்த இருவினையாய் புண்ணிய பாபரூப கர்மங்களாயும் அவனே தான் இருக்கிறான். என்னுடைய ஆத்மாவாய்னா ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாய், அதாவது அந்தர்யாமியாய் இருக்கிறான். உயிராய் பயனாய் அந்த அந்தராத்மாவாய், அதாவது அந்த அனுபவிக்க வேண்டிய பயனாயும் எம்பெருமானே தான் இருக்கிறான். அதுக்கு மேல இம்மூலகம் பெருந்தூர், அதுல தூத்தில் புக்கு முத்த கறந்து ஒழித்தாய் என் எல்லா இடத்திலும் புகுந்து வியாபித்திருக்கிறான். நீ முதல் தனி வித்தேயோ அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட முதல் தனி வித்தேயோ, அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி பெற்று இனி போக்குவனோ, நான் இனிமேலும் விடுவேனோ, நிச்சயமா நீ என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் என்று இங்கேயும் பிரார்த்திக்கிறார். அதுக்கு மேலே முதல் தனி வித்தேயோ முழுமூலக ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான்
முதல் தனி அங்குமிங்கும் முழுவுத்துருவாள் பாழாய் முதல் தனி சூழ்ந்தகன்றாழ்ந்துயர்ந்த முடிவிலேயோ. என்ன சொல்ற? முதல் தனி வித்தேயோன்னு எம்பெருமான பார்த்து, முதல் வித்து முதல் தனி வித்து 3 சப்தம் இருக்கு. அதனால எம்பெருமானே திருவித காரணம்னு ஆழ்வார் இந்த 3 சொல்லால காட்டிவிட்டான். முதல் என்னால் நிமித்த காரணம், தனி என்னால் அது சககாரி காரணம், வித்து என்னால் உபாதான காரணம். வித்து தானே முடிய பயிர் அதான் விளையிறது, அதனால அது உபாதான காரணம். முதல் என்னால் நிமித்த காரணம், இது சககாரி காரணம். எல்லாம் இதுலயே சொல்லப்படுகிறது. 3 காரணமாயும் பகவானே இருக்கிறான் என்று சொல்றார். அப்படிப்பட்ட உன்னைன்னு இந்த இடத்துல என்ன அழகான வியாக்கியானம் தெரியுமா? உண்மையா இதை மாத்திரம் வாசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவு விசேஷம் தெரிவிக்கிறார். முதல் தனி உன்னை, முதல் தனி ஜெகதாக்காரனாய் நிற்கிற உன்னைன்னார். ஆனா அது எனக்கு போராது, எனக்கு அது வேண்டாம். பின்ன எனக்கு என்ன வேணும்னா சொல்றார், தீயம்பர் திருமங்கி ஆழ்வார் இதே அர்த்தத்தை திருவெந்தூர் பதிகத்தில் அனுபவித்தார் என்று காஞ்சி சுவாமி திவ்யார்த்த திபிக்கையில் எடுத்து காட்டியிருக்கார். எம்பெருமான் எப்படி இருக்கானா? தீயம் பெருமான் நீளம் பெருமான் திசையும் இருநிலனுமாய் எம்பெருமான் ஆகி நின்றால் அது காணோமால். அது எனக்கு வேண்டாம். பின்ன எனக்கு என்ன வேணும்? திவ்யமங்கள விக்கிரகத்தோடு இருக்கிற சேவை தான் எனக்கு வேணும். இது வேற எதுவும் வேண்டான்றார் ஆழ்வார். அதாவது எம்பெருமானே சொல்றானா, நீர் தான் சொல்றீங்க முத்த கரந்தொழித்தாயின்னு எல்லா இடத்துலையும் நான் பரவி இருக்கேன், அதை நீர் எடுத்துக்கோ, அதுல போய் என்ன சேவிச்சுக்கோ, என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அங்க போய் பார்த்துக்கோன்னா அது எனக்கு வேண்டாம். நீ ஜெகதாக்கார ரூபியா இருக்கிற அந்த ரூபம் எனக்கு வேண்டாம். பின்ன எனக்கு வேணும் என்ன வேணும்னா உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அதுதான் எனக்கு வேணும். நேரம் அந்த பரமபதத்திலே நீ எழுந்தோடு இருக்கிற இருப்பு, அந்த இருப்பிலே உன்னுடைய திருமேனி அழகு, அதை நான் சேவிக்கணும். அதைத்தான் நீ என்ன பண்ண? முதல் தனி உன்னை என நாள் வந்து கூடும். முதல் தனி உன்னை என்று சொல்லிட்டு மறுபடியும் உன்னைன்னு சொன்னார். மறுபடியும் உன்னைன்னா முதல் தனி உன்னைன்றது வேற, மறுபடியும் 2வது சொன்ன உன்னைன்றது வேற. அந்த உன்னை எதுன்னு கேட்டா உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை என்ன, அதுக்கு அர்த்தமா 736,000 படியில அழகான பந்திகள் சாதிக்கிறார். கொஞ்சம் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று விகல்பிக்கலாம்படி இருக்கிற திருவபிஷேகமும் மாயன் குழல் என்னும்படியான திருக்குழலும் கோழிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழிழை தன்முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும் கோழிடையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் என்னும்படியான அழகிய திருமுகமும் நாய்ச்சிமாருடைய அஸ்தாபரணங்களாலே முத்திரிதமாய் கிரமுக தருண கிரீவா கம்பு பிரதிமமான திருக்கழுத்தும் கற்பகக்காவன நற்பல தோள்களும் பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமாய் நித்தியானுபவம் பண்ணச் செய்தேயும் அலகில்லேன் என்னும்படி அவளை பிச்சேத்தும்படி குருமாமணிப்பூன் குலாவித்துகளும் திருமார்பும் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே என்கிறபடியே நித்தியமுக்தர் ஹிருதயங்களிலே அழகு சென்றேறுகிற திருவுதர பந்தமும் சௌந்தரிய சாகரம் இட்டளப்பட்டு சுழித்தாற் போலே இருக்கிற திருவுந்தியும் ஒரு விசேஷணமிட்டு விட உண்ணாதே அல்குலும் என்னும்படி இருக்கிற அல்குலும் சித்திடையும் சந்தியாராக ரஞ்சிதமான ஆகாசம் போலே இருக்கிற திருவரை பூத்தார் போலே இருக்கிற அந்தி போல் நிறத்தாடையும் ரம்பா ஸ்தம்பாதி கம்பீரமான திருத்துடைகளும் தாமரை நாளம் போலே கண்டகிதங்களான திருக்கணைக்கால்களும் சங்கரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனமாய் நாச்சிமாரும் கூட கூசித் தொட வேண்டும்படி மெல்லடியாய் தேனே மலரும் என்கிறபடியே நிர்திச போக்கியங்களான திருவடிகளையும் உடையாய் ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீத்திருக்கிற உன்னை. இந்த உன்னைன்றதுக்கு திருமுடி தொடங்கி திருவடி அளவாக எவ்வளவு அழகான பங்கி சாட்சி அந்த 736,000 உன்னைனா இப்படி இருக்கிற உன்னை, இந்த திருமேனியத்தான் சேவிக்கணுமே தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்றார். இப்படி இருக்கக்கூடிய இந்த திருமேனி விக்கிரக திவ்யமங்கள விக்கிரகத்தை என்று வந்து கிட்டக்கடவேன் என்று. அப்படி இப்படி திருமேனியை யார் அனுபவிப்பா? பிராட்டிமார் தானே அனுபவிப்பான்னா, இவர் மயர்வரமதினம் அருளப் பெற்றபடியினாலே இவருக்கு பிராட்டிமாருக்கு சமமாக பேசக்கூடிய அந்த யோக்கியத்தை இவருக்கும் உண்டு. அவ்வடிவை காண ஆசைப்பட்ட நான் என்று அப்படிப்பட்ட உன்னை என நாள் வந்து கூடுவன் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். இதுதான் ஆழ்வார் பிரார்த்தித்த பிரார்த்தனையினுடைய கடைசி பாசுரம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட உன்னை அப்படியே திருமேனியோடு வந்து அனுபவிக்க வேணும்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஆழ்வாரோட வந்து கலந்து விட்டார். அந்த கலந்த விஷயத்தை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் நமக்கு காட்டுறார். என்ன கட சூழ்ந்தகன்றாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரன்மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ
சூழ்ந்ததனில் பெரிய என்னவா வரச் சூழ்ந்தாயே. அதாவது இந்த பாசுரத்தில் சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா சப்தங்கள்லாம் ஒரே மாதிரி திருப்பி திருப்பி வருது. என்ன சொல்றாருன்னா, மூல பிரகிருத்தின்றது இருக்க அது ரொம்ப பெருசு, அதுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்றது. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த பெரும் பாழ் அப்படின்னா மூல பிரகிருதி. ஆனா அந்த மூல பிரகிருத்தியை விட சிறந்தது எதுன்னு கேட்டா ஜீவாத்மா. சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலர் சோதி. ஏன்னா அது என்னதான் பெருசா இருந்தாலும் அதுக்கு இது கிடையாது, ஞானம் கிடையாது. ஆனா ஜீவாத்மா என்கிறது ஞானத்தாலே எங்கும் வியாபிக்கக்கூடியதாகினாலே அதுக்கு சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலர் சோதி. சரி, அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் என்னன்னா உயர்ந்தது ஆறுனா பரமாத்மா. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு கூட அடிமைத்தன்மை சேஷத்துவம் தான் உண்டே தவிர அதுக்கு சுவாமித்துவம் கிடையாது. ஆனா எம்பெருமான் சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பம். சுடர் ஞான இன்பம்னா அப்படியே அதாவது எம்பெருமான் சொல்ற பொழுது ஞானமும் ஆனந்தமுமே வடிவெடுத்தவனாய் இருக்கக்கூடியவன் பகவான் என்று அவனை சொல்லி இருக்கிறது. அதனால் சுடர் ஞான இன்பம் என்று சொன்னான். அப்போ என்ன சொல்றதுன்னா, முதல்ல அச்சித்து, அச்சித்த காட்டிலும் உயர்ந்தது சித்து, சித்த காட்டிலும் அதாவது இந்த சித்த காட்டிலும் உயர்ந்தது பரமாத்மா. இதை எப்படி சொல்றதுன்னா, முதல்ல சித்து, அச்சித்து, சித்த காட்டிலும் பெரியது ஜீவாத்மா, ஜீவாத்மாவை காட்டிலும் பெரியது பரமாத்மா. அந்த வழிக்கும் சொன்னார். அப்ப சுடர் ஞான இன்பம். அப்புறம் சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அப்படின்னு சொன்னார். அந்த எம்பெருமானையும் கூட அப்படியே வியாபித்து கொண்டு விட்டதான் எதுன்னு கேட்டா ஆழ்வாருடைய அவா ஆசை. அதாவது எம்பெருமானையும் அப்படியே விழுங்கிடணும்ன்ற ஆசையில அப்படியே வாய் ஒரு வஸ்துவை முழுக்க அப்படியே ஒருத்தன் வாயில போட்டுட்டான்னா எப்படி, அதான் அவனையும் சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா. அந்த எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானை அனுபவிக்க வேணும்ன்ற என்னுடைய ஆசை பெரியதுன்னு. இதெல்லாம் எத்தனை வரைக்கும் கேட்டான், எம்பெருமானை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இவர் கொண்டிருந்த வரைக்கும் இப்படித்தான் தெரிஞ்சது. ஆனால் இப்பொழுது எம்பெருமான் வந்து இவரை அனுகிரகித்த பொழுதோ என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா, அந்த அவ அரனா ஆழ்வாருடைய ஆசையை விட எம்பெருமானுடைய ஆசை இன்னும் அதிகமா இருக்கு. யாருடைய ஆசை பெருசுன்னு சொல்ல முடியல. வேடிக்கையா சில சரித்திரம் சொல்லணும்னா எத்த சொல்லலாம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு தூதனாக ஹனுமான் சமுத்திரத்தில் செல்ற பொழுது வழியில ஒருத்தி வந்தா, தடுத்தா. சுரமான் ஞாபகம் அவளுடைய பேர். என்ன பண்ணினா, நீ என்ன தாண்டித்தான் போகணும்னா, ஐயோ நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்ன விட்டு விடுன்றான். ஹனுமான் கேட்கல. என்ன பண்ணினா, அவரை விழுங்கிடுறதாக வாயை திறந்தான். வாயை என்ன பண்ணா, அது ஸ்ரீராமாயணத்துல பார்த்தா தெரியும். முதல்ல கொஞ்சம் திறந்தாலும் அதை விட கொஞ்சம் பெருசா தன்னுடைய திருமேனி ஆக்கிட்டானா ஹனுமான். உடனே என்ன பண்ணினான்னா, தன்னுடைய வாயை ஒரு யோஜனை தூரம் திறந்தாலும். இவன் என்ன பண்ணினானா 2 யோஜனை பெருசானா. இந்த மாதிரி அவள் எவ்வளவு திறக்கிறாளோ அதோட பெருசா பெருசா போயிட்டே இருந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்றான். சரித்திரம் வால்மீகி ராமாயணத்திற்கு. அந்த மாதிரி இங்க எப்படின்னு கேட்டா, பெரும் பாழ் அதனில் பெரிய பரணன்மலர் சோதி, அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம், அதனில் பெரிய என் அவா. அப்புறம் அந்த அவாவை அறச்சூழ்ந்தாயன்னா, அந்த அவா ஒண்ணுமே இல்லைன்னா அது வரும் குளப்படி. எம்பெருமான் அதாவது தனக்கு எம்பெருமான் இடத்துல இருக்கிற ஆசைதான் அதிகம்னு என்ன ஆழ்வார் நினைத்தார். ஆனால் எம்பெருமான் தன்னோடு கலந்த பொழுது பார்த்தார், எம்பெருமானுக்கு தன்னிடத்தில் இருக்கிற ஆசை தன்னுடைய ஆசையை விட ரொம்ப அதிகம். அவன் ஆசை முன்னால தன்னுடைய ஆசை என்கிறது ஒரு வெறும் குளப்படி போல. ஆனா எம்பெருமானுடைய ஆசை என்கிறது பெரிய சமுத்திரம் போல என்று. குளப்படினா அர்த்தம் குழம்பு. ஒரு குழம்பனுடைய அடியில தண்ணீர் தேங்குமே, அது எவ்வளவு இருக்கும். சமுத்திரத்துக்கும் அதுக்கும் என்ன ஒப்புமை, அதைத்தான் இந்த பாசுரத்துல அப்படி தெரிவித்தார் என்று விசேஷமா காட்டுறான். இது நிறைய விவரிக்கலனா. ஆக இப்ப என்னன்னா, அந்த அவா அற என்பதற்கு ஆழ்வாருடைய அவா சிறிதாகும்படி எம்பெருமானுடைய அவா பெரிசா இருந்தது. முன்னையே அனுபவித்திருக்காரோ இல்லையோ, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்தை என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து. ஆழ்வார் எம்பெருமானை சேவிச்சா அப்படியே வாரி விழுங்கணும் தான் நினைச்சார். ஆனா இவரை அனுபவிக்கணும்னு எம்பெருமான் இவருக்கு முன்னாலேயே பாரிச்சுருந்தான். இவருக்கு ஞானம் பிறந்த பிற்பாடுதான் பாரிக்க ஆரம்பிச்சார். எம்பெருமான் என்ன பண்ணினானா, இவர் ஞானம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆழ்வார் அனுபவிக்கணும்னு அவனுக்கு ஆசையாச்சே. இவருக்கு ஞானத்தையும் கொடுத்து இவரை அனுபவிக்கிறான். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பறிக்கினான் என்று சொன்னபடியினாலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆழ்வாருடைய ஆசையை விட ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்ற எம்பெருமானுடைய ஆசை இன்னும் பெரியதாய் இருந்தது என்கிறதான் என்ன சொல்றார். எல்லா அச்சித்த காட்டிலும் பெரியதான சித்து, சித்த காட்டிலும் பெரியதான பரமாத்மா, பரமாத்மாவை காட்டிலும் பெரியதான என்னுடைய ஆசைன்னு நான் நினைத்திருந்தேன். ஆனால் என்னவாறு சூழ்ந்தாயே என்று என்னுடைய ஆசையையும்
மிகவும் சிறிதானதாக ஆக்கி நீ அத்தை என்னை அவாவர சூழ்ந்தாயே, என்ன அப்படியே சூழ்ந்து விட்டாயே, என்ன அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது? ஆழ்வாரை எம்பெருமான் அனுகிரகித்து விட்டான் என்ன. உடனே அடுத்த பாசுரத்தை பலசுருதி பாசுரத்துல அவாபத்து வீடுபத்த குருகூர் சடகோபன் தாம் மோட்சத்தையே அடைந்து விட்டதாகவே இங்கே அருளி செய்கிறார். அவாவரச்சூழரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து வீடுபத்த குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அதாவது அவாவரச்சூழ் அரியைன்ற இங்கேயும் கூட அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை மறுபடியும் 3 பேரையும் முனியை நான்முகனை முக்கண்ணப்பா மாதிரி இங்கேயும் சமமா சொல்றார். அப்ப என்ன சொல்லணும்? அரியை சாட்சாத்தாக இருக்கிற எம்பெருமானை, அயனை பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவனை, அரணை அப்படின்னா ருத்ரனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவனை அலத்தி அவனை பாடின்னு அர்த்தம், அவனை பத்தி சொல்லின்னு அர்த்தம். அவாவரச்சூழ் அரியை என்னுடைய அவா அரும்படியாக என்னை சூழ்ந்த அரியை அயனை அரணை பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவனை அலத்தி அப்படின்னு சொன்னார். இதுக்கு இப்படி சொன்னா அந்தர்யாமின்னு சொன்னா புரியலேன்னு சொல்றதுக்கு சில பேருக்காக வீட்டில் இன்னொரு அர்த்தம் காட்டுறார். எளிமையான அர்த்தம் சொல்றேன் கழுங்கோ அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றேன்னா அரியை அலத்தி அயனை அரணை அவாவத்து அரியை அரத்தின்னு. பிரம்மாவனத்திலே ருத்ரனிடத்திலே அவாவற்று ஆசையை வைக்காமல் நான் என்ன பண்ணினேன்? அரியை அலத்தி நாராயணனான எம்பெருமானையே பற்றி இருந்து அயனை அரணை அவாவத்து அரியை அலத்தி வீடுபத்த அந்த எம்பெருமானை அலத்தி என்ன பண்ணின? வீடுபத்த குருகூர் சடகோபன் அவாவற்று வீடுபத்தன்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தில் ஆசை என்கிறது சிறிதும் அவான்னு ஆசைன்னு அர்த்தம். அவா என்னால் அதற்கு ஆசைன்னு அர்த்தம். அந்த அவாவற்று சம்சார மண்டலத்தில் துளியும் ஆசை இல்லாத பிரகிருதி பிராகிருத்தங்களிலே ஆசையை தொட்டர விட்டு வீடு பெற்ற குருகூர் சடகோபன் இதிலிருந்து விடுதலை பெற்று அந்த வீடு மோட்சத்தை அடைந்த குருகூர் சடகோபன் சொன்ன 1000. இந்த 1000க்கு அவர் என்ன பேர் வச்சார்? நம்ம ஆழ்வாரினால் அவாவில் அந்தாதின்னு பேர் வச்சார். அவாவில் அந்தாதின்னு அர்த்தம் அவாவினாலே சொல்லப்பட்ட அந்தாதின்னு அர்த்தம். ஆசை தூண்டத்தான் திருவாய்மொழியே வந்ததுன்ற ஆசைன்னு அர்த்தம். எம்பெருமான அனுபவிக்கணும் ஆசை. அதனால தான் அந்தாதி 1000 வெளியில வந்தது. அந்த ஆசை இல்லைன்னா இந்த பாசுரமே வந்திருக்காது. அதுக்காகத்தான் சொல்றார் அவா உபாத்தியாயராக நடந்த 1000 என்று இடுமுக்தாராயர் வியாக்கியானத்தில் சொல்றார். அவா உபாத்தியாயராக நடந்த 1000 என்ன அர்த்தம்? இந்த வேதம் எல்லாம் சந்தை சொல்ற பொழுது முதல்ல ஆச்சாரியர் ஒரு வார்த்தை என்ன அக்னிமீள புரோஹிதம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லுவார். உடனே அக்னிமீள புரோஹிதம் அக்னிமீள சந்தை சொல்லணும். அவ ஒரு வார்த்தையும் சொன்ன பிற்பாடு இவர் சொல்றான். அந்த மாதிரி இவருக்கு உபாத்தியாயர் இந்த திருவாய்மொழி சொன்னதுக்கு யார் உபாத்தியாயர்னா இவருடைய அவாதான்ற இந்த ஆசைதான் உபாத்தியாயர். அது சொல்லிட்டு இவர் திருப்பி சொன்னார். அவ்வளவுதான். இப்போ உயர்வு முதல்ல நம்மாழ்வார் சொல்லல. உயர்வு முதல்ல அவா சொல்லித்து இவருடைய ஆசை எவான்னு கேட்க வேண்டாம். அவருடைய ஆசை அது சொல்லித்து உடனே இவர் திருப்பி சொன்னார். அதனால அவாவில் அந்தாதி இன்னொரு அர்த்தம் சொல்றார். இவருடைய மைத்ரேய பகவான் இவருடைய ஸ்ரீ மைத்ரேய பகவான் அவா அப்படின்னு இன்னொரு வியாக்கியானத்திலேயே ஏழுமுத்தராயிரம் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அர்த்தம்னா ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை அருளி செய்தார் பராசரர். ஆனா நேரம் அவரா சொன்னா ஒவ்வொன்றுக்கும் மைத்ரேயர் கேள்வி கேட்டுட்டே வரார். அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார். அதுதான் ஸ்ரீவிஷ்ணு புராணமாக வந்தது. மைத்ரேயர் இல்லைன்னா ஸ்ரீவிஷ்ணு புராணமே வந்திருக்காது. அந்த மாதிரி இங்க என்னன்னா ஆழ்வாருக்கு இந்த அவா இல்லைன்னா திருவாய்மொழியே வந்திருக்காது. அதனால நம்மாழ்வாருக்கு மைத்ரேய பகவான் அந்த பராசரருக்கு மைத்ரேய பகவான் எப்படியோ அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு இந்த அவா என்று அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்து அதுல இந்த 10 இருக்கிறது. முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்துன்னு சொல்ற. அதுல ரொம்ப இது பரமபக்தியாலே சொல்லப்பட்ட கீழே இருக்கிறதெல்லாம் பரபக்தி பரஞானம். ஆனால் இதுதான் முடிந்த அவா என்று சொல்லப்பட்ட பரமபக்தியாலே சொன்ன இந்த பதிகம் இருக்கிறதே இந்த திருவாய்மொழி. இது தரிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. பிறந்தார் உயர்ந்தேன்னாக்க 2 அர்த்தம். பிறந்தார் உயர்ந்தே அவர் உயர்வதற்காக பிறந்தார். இதை யார் கத்துக்கிறாளோ அவான்னு. இன்னொரு அர்த்தம் சொல்றார். இல்ல உயர்ந்தே பிறந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உயர்வா பிறந்த வாழ்க்கைத்தான் இது வரும். இந்த திருவாய்மொழியை அனுபவிக்கணும்னு ஒரு இது இருக்குதுன்னா அது சாமானியமா எல்லாருக்கும் வந்துடுமான்னா யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவளுக்குத்தான் கிடைக்கும். அது அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இவாளெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோ பாதி இவர்களுடைய பிறப்பும். யாரு திருவாய்மொழியை கற்பவர்கள் இருக்காளே
அவ சர்வேஸ்வரனை போலேன்னு என்ன அர்த்தம்? சர்வேஸ்வரன் எப்படி இந்த திருவாய்மொழியை கேட்டு அவன் ஆனந்தப்படுறானோ அந்த மாதிரி இவாளும் இந்த திருவாய்மொழியை கேட்டு ஆனந்தப்படுறபடினால இவா என்ன எப்படிப்பட்டவாள்னா எம்பெருமானுக்கு சமமானவர்கள். உண்மையிலே சொல்ல போனால் யாருக்கு உண்மையான பகவத் அனுபவம் அதாவது அனுகிரகம் இருக்கோ எல்லாருக்கும் திருவாய்மொழி வந்து திவ்ய பிரந்தம் வந்துடுமான்னா திவ்ய பிரந்தம் வெறும் தமிழ் பாட்டு தானே யார் வேணா கத்துக்கலாம்னு நினைச்சுக்கிறா. அதெல்லாம் ஈடுமுத்தாரோட மேல சொல்றா எத்தனையோ பேர் கவிகள் பண்ணிருக்கா. அந்த கவியெல்லாம் இன்னைக்கு நிலைச்சு நிக்கலையே, இது மட்டும்தானே நிக்கிறது. என்ன காரணம் என்னால் இது பக்தியாலே பிறந்தது. அந்த பக்தியாலே பிறந்த ஆயிரத்தை கற்கணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அதனால உயர்ந்தவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இந்த திருவாய்மொழியை கற்க முடியும் இல்லையா? அதைத்தான் பிறந்தார் உயர்ந்தன உயர்ந்தே பிறந்தார் என்ன சொல்றாருன்னா இப்படி இத்தை அறிந்தவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே பிறந்தே உயர்ந்தார் என்னால் நித்தியசூரியர்களோடு ஒப்பர். இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு திருவாய்மொழியை கற்கிறவர்கள் நித்தியசூரியர்களுக்கு சமமானவர் சொன்னார். அதன் நித்தியசூரியர்களுக்கு எம்பெருமானுக்கே சமமானவர்கள் என்று சொல்லி இந்த திருவாய்மொழியாகிற திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார் நம்மாழ்வார். இதுல அடியேன் இன்றைய தினம் இந்த பதிகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல சொன்னதுல விட்டதுதான் ரொம்ப அதிகம், சொன்னது ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். ரொம்ப குறை எவ்வளவு அடியேன் நிறைய விட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த பதிகம் இது. அதுவும் தத்துவார்த்தங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட திருவாய்மொழியை சொல்லக்கூடிய பேற்றை அடியனுக்கு அருளிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படி எழுந்தருள் இருக்கிற வர்த்தமான யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு அடியேன் எவ்வளவு கிருத்தகிருத்தை சமர்ப்பித்தாலும் போதவே போராது. அந்த சுவாமியினுடைய ஒரு கைங்கரியங்கள் எல்லாரும் நித்தியம் பார்த்துட்டு தான் இருக்கும். உண்மையாக இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று ஆரம்பித்து இது அனுசியூத்தமாக ஒரு நாள் தப்பாமல் நித்தியம் ஒரு 10 பாசுரமாவது அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம். அது நடுவில் எதுவுமே இத்தனைக்கும் ஒத்தரே சொல்றதில்லை, ஒவ்வொருத்தர் ஒரு நாள் சொல்றா. யாராவது ஒருத்தர் அதை பதிவு பண்ணி அனுப்புறதுக்கு தாமசமாச்சுன்னா அன்னைக்கு ஒளிபரப்ப முடியாது. ஆனால் அப்படி நடக்காமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறதுன்னா காரணம், அதுக்கு காரணம் அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருவருள் தான். அவர் சுபேன மசதாத்தியாத்தம்னு அவர் சங்கல்பிச்சிருக்கிறபடினாலே எம்பெருமான் என்ன பண்றான்னா ஜீயர் சுவாமி சங்கல்பிச்சத்தை அப்படியே நடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று அவன் நடத்தி வைக்கிறான். அதனால தான் இது இப்படி நடக்கிறது. இதுல இன்னொரு அடியானுக்கு என்ன பரம பாக்கியம்னா இந்த திருவாய்மொழியை தொடங்குகிற பொழுது முதல்ல கண்ணினுள் சிறுத்தாம்பு அதை அடியான் தான் விண்ணப்பித்தேன். இன்னைக்கு இதனுடைய அதாவது நிறைவு திருவாய்மொழியான கடைசி திருவாய்மொழி இந்த திருவாய்மொழியும் அடியேன் இன்னைக்கு விண்ணப்பிக்கிறேன் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அடியேன் இதை நிறைவு செய்கிறேன். ஆனா இத்தோட முடியலையே, இன்னும் மேல இன்னும் இயற்பா 1000 இருக்கிறது, அது தொடர்ந்து வரப்போகிறது. ஆனா சுவாமியினுடைய பெருமைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி சொல்லும்படியாக இது சுவாமியினுடைய ஒரு கட்டாட்சத்தாலே ஜீயர் சுவாமியினுடைய கட்டாட்சம், அதே போல வழிகாட்டுதல், எப்படியெல்லாம் நடத்தணும், என்ன மாதிரி சொல்லணும், யாரை வச்சு சொல்ல வைக்கணும், எல்லாமே சுவாமியினுடைய ஒரு வழிகாட்டுதல்ல தான் நடக்கிறது. அதனால அந்த சுவாமியினுடைய தேஜோ விசேஷத்தால தான் இந்த ஒரு கைங்கரியமே ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு திருவாய்மொழி இப்போ 1000 பாசுரங்கள் நமக்கு நிறைவு பெற்றிருக்கின்றன. இதுல தனியா பார்த்தோம்னா 100 நாளுக்கு மேல அவதாரிகளிலிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 105 106 நாள் கூட ஆயிருக்கலாம். அப்படி விசேஷமாக இது ஆரம்பத்திலேருந்து ஒரு நாள் விடாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாரெல்லாம் ஆரம்பத்திலேருந்து ஒரு நாள் விடாமல் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அவெல்லாம் பரம பாக்கியசாலிகள். அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய கிருபை, எம்பெருமானாருடைய கிருபை, ஆழ்வாருடைய கிருபை, ஆச்சாரியர்களுடைய கிருபை, முக்கியமாக நம்முடைய வர்த்தமான ஜீயர் சுவாமியினுடைய கிருபை எல்லாம் கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு அடியன் பல்லாண்டு பாடி ஜீயர் சுவாமி எம்பெருமானாரை போல 120 சம்பத்சரம் இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னைக்கு வாழ்வித்தருள வேணும். சாதாரணமா மடங்களிலெல்லாம் நித்திய கிரந்த காலக்ஷேபம்னு சொல்லுவா. அது மற்ற இடங்கள் நடக்கிறதோ இல்லையோ, அது மடத்துல மட்டும் நடக்காமல் அது அங்கு எல்லா உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் சேரும்படியான மிகச்சிறந்த ஏற்பாடு. அது விஞ்ஞான முன்னேற்றத்தால் நமக்கு கிடைத்தது. என்னாலும் கூட அதை சரியான வழியில பயன்படுத்திக் கொண்டு இப்படி பண்றதுக்கு ஒரு வழிகாட்டி அது ஸ்ரீ யதிகிரி யதிராஜ மட்டத்தாலே நடைபெறுகிறது. என்னால் அந்த ஸ்தானத்தை வகித்து நமக்கு இப்படியெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த ஜீயர் சுவாமி அவர் எழுந்தருள் இருக்கிற காலத்துல நாமும் இப்படி இருந்து கொண்டு ஏதோ 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறோம் என்னால் அதுதான் நாம் பண்ணின பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு எம்பெருமான் அருளி இருக்கிறான். அது அவருடைய கட்டாட்சத்தாலே ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சுவாமியுடைய திருவிடைகளுக்கு பல்லாண்டு பாடி இன்னும் மேலே இந்த உபன்யாச தொடரானது இன்னும் தொடர்ந்து மேலே திவ்ய பிரபந்தம் முடிஞ்சு போயிடுத்தோம்னா அதுக்கப்புறம் இன்னும் கூட தொடரணும்ன்றது தான் அடியனுடைய அபிப்பிராயம்.
அது சுவாமி எப்படி திருவள்ளம் பத்துறாரோ அப்படி நடக்க போகிறது. எல்லாரும் இதை கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியனுடைய குறைகள் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். சொன்ன விஷயத்தில் ஏதேனும் குத்தம் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் உங்களுடைய வாத்சல்ய குணத்திற்கு இலக்காக்குமாறு அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். லக்ஷ்மீச்சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷவக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹத்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷதே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யான் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் மனோஜ்ஞவரயோகீந்திர மானசாம்போஜ பானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः ஸ்ரீமதே ரம்யஜாமாதிர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே